जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेर्पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनितये वासिष्ठाय नमो नमः। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன். பேணிய பெருந்தபத்தாள் இளம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ்பாட்டால் நான் வகுத்திடக் கலைமகள் வாழ்த்துகவே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினால். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. பிரத்யக்ஷ குரு கிருபையாலும் பற்றாத ஈஸ்வர கருணா கட்டாட்சத்தாலும் மகாபாரதம் காட்டும் மாண்புகள் என்ற இந்த தொடர் சத்சங்கமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்ற சத்சங்கத்தின் தொடர்ச்சியாக மகாபாரதத்தில் வனபர்வாவில் உள்ள மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரருக்கு எடுத்து சொன்ன மார்க்கண்டேய ராமாயணம் ஒரு இதிகாசத்திற்குள் பொதிந்து கிடக்கும் இன்னொரு இதிகாச ரத்னமான மார்க்கண்டேய ராமாயணம், மார்க்கண்டேயர் தன் கண்ணால் பார்த்த காதால் கேட்டு அனுபவித்த ராமாயணத்தை அப்படியே யுதிஷ்டிரருக்கு கொடுக்கிறார். அதை நாம் பருகும் பாக்கியம் பெற்ற பாக்யோர்களாக இந்த சத்சங்கம் உள்ளது. அப்படிப்பட்ட மார்க்கண்டேய ராமாயணத்தில் சென்ற சத்சங்கத்தில் பரத சபதமும் பரத பாதுகா பட்டாபிஷேகமும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கதாபாகங்கள் நகர ஈஸ்வர கிருப்பையை வேண்டி சத்சங்கத்தை தொடங்குவோம். இந்த வைஷ்ணவத்தில் முக்தியில் ஒரு 4 வகையான முக்தி சொல்லுவாங்க. வைஷ்ணவம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவான முக்தியில் எல்லாருக்குமே உண்டு. பட் வைஷ்ணவத்தில் சிறப்பு அந்தஸ்து உண்டு. ஒன்று சாலோக்கிய முக்தி, இன்னொன்று சாமீபிய முக்தி, இன்னொன்று சாரூப்பிய முக்தி, இன்னொன்று சாயுஜ்ஜி. இப்படி 4 விதமான முக்திகள் சொல்கிறாங்க. இந்த சாலோக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, சுவாமி எந்த லோகத்தில் இருக்காரோ, இப்போ வைகுண்டம்னா வைகுண்டம், கைலாசம்னா கைலாசம், இப்படி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல அந்த லோகத்தில் நம்ம போய் சேர்றது சாலோக்கிய முக்தி. சுவாமி இருக்கிற இடத்துல நாம் இருக்கணும் அப்படி நினைக்கிறது, அப்போ அந்த அந்த பேர் கிடைக்கிறது சாலோக்கிய முக்தி. சாமீபிய முக்தியில் என்னென்னா, சுவாமி பக்கத்திலேயே இருக்கணும், அது பக்கத்திலே அவர்கிட்ட அணுகாமல் அகழாமல் பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது சாமீபிய முக்தி. சாரூப்பிய முக்திங்கிறது சுவாமி மாதிரியே மாறணும், எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த பரபிரம்ம தத்துவத்தை உணரும்போது தான் வேற பரபிரம்மம் வேற இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது நம்மளோட உருவமும் நம்மளோட அந்த காரணமார்த்தமாக எடுக்கப்பட்ட அந்த உருவமும் சுவாமியோட திவ்ய மங்கள வடிவத்துக்கு ஒப்பானதாக மாறும். அது சாரூப்பியம். சாயுஜ்யம் எல்லாருக்கும் தெரியும். சொன்ன மாதிரி ஒன்றரை கலந்து இதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சிக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிற ஒரு பெருவாழ்வு சாயுஜ்யம். இப்படி 4 வகையான முக்திகள். எதுக்கு இந்த 4 வகையான முக்திகளை சொல்லி நீங்கள் ஆரம்பித்தோம்னா, போன வாரம் பார்த்த பரத பாதுகா பட்டாபிஷேகத்தோட உயர்ந்த தத்துவம் இந்த 4 வகையான முக்திகள். வால்மீகி ராமாயணத்தில் நமே சாந்திர் பவிஷ்யதி அப்படின்னு ரொம்ப பிரசித்தியாக ஒரு 4 ஸ்லோகம் முடிகிறது வால்மீகி ராமாயணத்தில். அந்த 4 ஸ்லோகங்களும் நமக்கு எடுத்து சொல்கிறது 4 வகையான முக்திகள். பரதர் வந்தார், அண்ணாவை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன், எனக்கு பாதுகையை திருப்பி கொடு, எனக்கு நீ என் கூட திரும்பி வா, நீ தான் ஆட்சி செய்யணும்னு கேட்டார். சுவாமி ஒத்துக்கலை. இல்லை, அப்பா சொன்ன வாழ்க்கை தான் நான் காப்பாற்ற போகிறேன்,
என்னால் வர முடியாது அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிட்டார் சுவாமி. அப்போ நானும் உன் கூடயே இருப்பேன்னார். இல்லை, அரசு ஆளணும், அம்மா ஆசைப்பட்டிருக்கா, உனக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார். வெறுமனை போக மாட்டேன், உன்னோட பாதுகையை கொடுன்னு எடுத்துகிட்டு போய் நந்தி கிராமத்தில் வச்சு பாதுகா ராஜ்யத்தை நடத்தி காமிச்ச மிகப்பெரிய பரம பாகவதர் பரத ஆழ்வார் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இந்த பாதுகை வாங்கினார் போனார் அப்படிங்கிறத மேம்போக்காக நம்ம கதையாக சொல்கிறோமே தவிர அதில் இருக்கிற சூக்ஷ்மம் என்னென்னா, இப்போ சொன்ன இந்த 4 வகையான முக்திகள், 4 வகையான முக்திகளுக்கும் பரதரே பிரமேயமாக இருக்கார். அதைத்தான் வால்மீகி சொல்லும் போது நமே சாந்திர் பவிஷ்யதி அப்படின்னு அவர் கோட் பண்ணார். எங்கேயும் பரதஸ்ச மகாபலஹா அப்படின்னு மார்க்கண்டேயர் கோட் பண்ணுறார். உண்மையான வீரன் என்னென்னா, இந்த விஷயத்துக்கு எதுக்குமே அஞ்சாமல் இருக்கிறவன் வீரன். ஆக சாலோக்கியம் அப்படிங்கிறது, இந்த லோகம் அப்படிங்கிறது என்ன, எந்த லோகத்தில் இருக்கோமோ அந்த எந்த லோகத்தில் சுவாமி இருக்காரோ அந்த லோகத்தில் நம்ம வாசம் செய்யணும், அங்கே கூடயே இருக்கணும், அந்த லோகத்தை போய் அடையணும் அப்படிங்கிறது சாலோக்கியம். இந்த லோகம் அப்படிங்கிறது உலகம் அப்படிங்கிற ஒரு பொருள் எல்லாருக்கும் தெரியும். பார்க்குற பார்வைக்கு லுக் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோமே, சம்ஸ்கிருதத்தில் வேர் சொல் தாத்து அப்படிங்கிற அந்த வேர் சொல்லுமே லுக்கு தான். பார்க்குற பார்வைக்கு லுக் அப்படிங்கிறது தான் தாத்து சம்ஸ்கிருதத்தில். அதுதான் ஆங்கிலத்தில் பின்னாடி லுக் அப்படின்னு வந்தது, LOOKன்னு வந்தது. சம்ஸ்கிருதத்தில் லுக் அப்படின்னா அதுக்கு தாத்து பார்க்கிறதுன்னு அர்த்தம். எதை பார்க்க முடியுமோ அதுதான் லோகம். அதனால தான் தமிழில் கூட இந்த உலகத்துக்கு பார்வையால் வர்றதுக்கு பார் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. பார்னா ஒரு விஷயத்தை கண்ணால் பார் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது. இந்த கண்ணால் பார்க்குற இந்த உலகத்துக்கு இன்னொரு பெயர் பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் இதே அர்த்தம் தான். லோக அப்படின்னா திருஷ்ட, பாரு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்க்கறது எதுவோ, பார்க்கப்படுவது எதுவோ அதுவே உலகமாகவும் இருக்குது அப்படிங்கிறது. இந்த உலகம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை இப்படி வந்தது தான். நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். இந்த லகாரம் ரகாரத்துக்கு முன்னாடி அகாரமோ உகாரமோ சேர்ந்து வரும் தமிழில் இருக்கிற அந்த ஒரு இலக்கண விதி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லேனா சப்தத்தை வச்சு எந்த தமிழ் வார்த்தையும் ஆரம்பிக்காதுங்கிறதால இந்த ஊ சப்தம் சேர்ந்து வந்ததான் உலகம் அப்படிங்கிற வார்த்தை. அதான் நீ உலகம் சொல்லிட்டு இருக்கோமே, உலகம் அப்படிங்கிற வார்த்தைக்குமே பேஸ் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது. உலகமே ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை தான். இந்த உலகம் அப்படிங்கிறது லுகம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் பார் அப்படிங்கிற அர்த்தம். இந்த சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை தான். இது முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லும்போது இந்த பாதத்தை கம்பேர் பண்ணி சொன்னோம். பாதம் அப்படிங்கிறது கால்வாசி பகுதியை குறிக்கும். ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பாதம் அப்படிங்கிறது 2 அடி ஸ்லோகத்தில் ஒரு கடைசி அடியில் இருக்கிற ஒரு பாதி அடியை குறிக்கிறது லோகம். 25% கால் பகுதி. உடம்புல 4 பகுதியாக பிரித்தோம்னா கடைசி கால் பகுதியாக இருக்கிறது 25% இருக்கிறது கால் பகுதி. நடக்கிறதுக்கும் பாதம்னு பேர். ஒரு ஸ்லோகம் ஒரு சந்தஸில் இருக்கிற பாதியை ஒரு சின்ன கால்வாசியை குறிக்கிறதுக்கும் கால் அப்படின்னு பேர். அந்த 4 ஒரு அளவை குறிக்கிறதுக்கும் கால்னு பெயர். ஆக அதே கால் தான் இங்கே தமிழ்லையும் பாதம் அப்படின்னாலும் சரி, கால் பகுதி அப்படின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தத்தை குறிக்கும். இப்படி சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரு வார்த்தை 2 வித்தியாசமான பொருள் சேர்ந்து அமைஞ்சிருக்கிற இன்னொரு வார்த்தை இந்த லுக் அப்படிங்கிற. அதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துன்னு சொன்னேன். அப்படி அந்த லோகத்தில் போய் வாசம் பண்ணுறது சாலோக்கிய முக்தி. சாமீபிய முக்தினா சரி, சாலோக்கிய முக்திக்கு பரதாழ்வாருக்கு எப்படி உதாரணமாக ஆறாருன்னா, அயோத்தியில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு சுவாமி எங்கே இருக்காரோ நான் அங்கே தான் இருப்பேன், அதனால் நான் அயோத்தியில் இருக்க மாட்டேன், அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் அவர் அழைச்சிட்டு வருது, இல்லாட்டி அவர் கூடயே இருக்கிறதுன்னு கிளம்பி மரவுரி தரிச்சு சுவாமியை பார்க்கறதுக்கு ஓடோடி வரார் பரதாழ்வார். போன வாரம் பார்த்தோம். சாலோக்கிய முக்திக்கு உதாரணம் அந்த செயல். சாமீபியத்துக்கு என்ன உதாரணம்னா, ராமனோட முகத்தை பக்கத்திலிருந்து பார்த்தால்தான் எனக்கு அன்னமும் தண்ணீரும் இறங்கும். இதோ நீ சொல்கிற நான் கிளம்புறேனே, 14 வருடத்துக்கு அப்புறம் நீ வரலைன்னா அக்னிக்குள் புகுவேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம் எடுத்து போனார். ஆனால் அவர் ஓடி போய் எங்கள் சித்திரக்கூட்டத்தில் எங்கே இருந்தாரோன்னு சுவாமியை தேடி போய் அவர் கூட இருக்கணும், அவர் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். சாமீபிய முக்தி. சாரூபிய முக்தி அது அடுத்த நிலை. சுவாமி கூடயே இருக்கணும், சுவாமி
கூடயே இருக்கணும் ஆசைப்பட்டு சுவாமி மாதிரியே உருவம் மாறுமா. இந்த ராமர் பச்சைன்னு சொல்கிறோமே, இந்த மரகத மணிமய ஷாமலனாக இருக்கிறது ராமர் மட்டும் இல்லை, பரதரோட சாரித்திரமும் இந்த மரகத மணிமய சரீரம்தான். பரதரும் ராமனை பார்க்கணுங்கிறதுக்காக தன் இளவரசுக்கு உண்டான எல்லா நகைகளையும் அலங்காரங்களையும் திறந்து மர உரி தரித்து சுவாமி மாதிரியே ஜட்டாசோபனம் பண்ணி மர உரி தரித்து ஒரு சன்னியாசி ரூபத்தில் ஒரு தவக்கோலம் கொண்டு கிளம்பி நேராக போய் பார்த்தார். பார்க்கும்போது இந்த சம்வாதங்கள்லாம் நடக்கும்போது பரதரை கட்டின்டார் சுவாமி. தன் கையால் இருக்க அணைத்தார், ஆலிங்கனம் செய்தார் பரதர். அப்படி பண்ணும்போது தூரத்திலேருந்து பார்க்குற குகனுக்கு எது ராமர் எது பரதர்னே தெரியலையாம். அப்படி அந்த 2 மரகத சரீரங்களும் சேர்ந்தப்போ ஒரே ரூபமாக காட்சியளித்தது சாரூபிய முக்தி. ராமர் வந்தாதான் ஆச்சு. ராமர் வர வரைக்கும் பாதுகை தான் ராஜ்யம். வந்தாதான் ராமர்கிட்ட கொடுத்து ராமருக்கு பட்டாபிஷேகம். இந்த ராமர் பட்டாபிஷேக கட்டம் அதற்கு காரணமாக இருந்த பரதர் சாயுஜ்ய முக்திக்கும் உதாரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னத பரத சபதத்தையும் பாதுகா பட்டாபிஷேகத்தையும் போன வாரம் பார்த்தோம். இதை அருணகிரிநாதர் ஒரு வித்தியாசமாக சொல்கிறார் ஒரு திருப்புகளில். அருணகிரிநாதர் திருப்புகளில் முருகனை தான் பாடுறார். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் நிறைய இடத்துல கிருஷ்ணனையும் ராமனையும் நாராயணனையும் நிறைய இடத்துல கோட் பண்ணுறார் திருப்புகளில். அப்படி ஒரு திருப்புகள் ஒரு பழனி மேலே இருக்கிற ஒரு திருப்புகள். அதில் சொல்கிறார், ரவிகுலத்து ராஜத மருவி எதிர்த்து வீழ்கெடு ரணமுக சுத்த வீரிய குணமான இளையவனுக்கு நீன்முடி அரசது பெற்ற வாழ்வுற இடமொழித்த ராகவன் மருகோனே அப்படின்னு ஒரு திருப்புகள் போகிறது. இங்கே 2 வகையாக பொருள் கொள்ளலாம். வாலிங்கிற ரணமுகன், அதாவது வாலிங்கிற ரஜகுணத்தை அழித்து சத்துவகுணமாக இருந்த சுக்ரீவனுக்கு கொடுத்தவனே, ராஜ்யத்தை கொடுத்தவனே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது நேரடியான அர்த்தம். சத்வஸ்வரூபன் பரதர் மட்டுமே தான், வேறு யாருமே கிடையாது. பரதருக்கு ராஜ்யத்தை இதமோடு அளித்த ராகவன். இதமாக ஏன்னா சொந்த ராஜ்யத்தை தான் இதமாக அளிக்க முடியும். தனக்கு எது இருக்கோ, தனக்கு எது சொந்தமோ அதை தான் ஒரு சந்தோஷமாக மனமும் கொடுக்க முடியும். இன்னொருத்தரோட வாங்கி கொடுக்கறது வேற. தனக்கு எது உரியதோ அதை எடுத்து கொடுக்கும்போது அந்த ஹிதம்ங்கிற அந்த பாவம், இந்த ஹிதம் அப்படிங்கிற அந்த பாவம் வரும். அந்த பாவம் வந்தது தனக்கு உரிய ராஜ்யத்தை ஹே பரதா நீ தான் ஆழணும்னு சொல்லும்போது அந்த இதமோடு அளித்த ராகவன் மருகோனே அப்படின்னு திருப்புகளில் பாடினார். அது ஏன் திருப்புகளில், பழனி திருப்புகளில் ஏன் பாடினார் அப்படிங்கிறதுக்கு பெரியவர்கள்லாம் சொல்கிற வியாக்கியானம், ராகவன் மாமா, முருகருக்கு தாய் மாமா நாராயணர், ராமன், முருகன் மருமா. அப்படிப்பட்ட முருகன் ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அப்படின்னு பாடுறார் அருணகிரிநாதர். முருகர் ஏன் பழனியில் உட்கார்ந்தார்? கோவப்பட்டு அந்த ஞான பழம் கிடைக்காம கோவப்பட்டு ஓடி வந்தார். அண்ணா கூட ஒரு சின்ன பழத்துக்கு தகராறுன்னு, ஒரு சின்ன பழம், ஒரு பழம் இல்லாட்டி இன்னொரு நைவேத்தியம், இன்னொரு அடி நமஸ்காரம் பண்ணால் இன்னொரு பழத்தை கொடுக்க போகிறார் நாரதர். இதுக்கெல்லாம் கோச்சிண்டு, இதுக்கெல்லாம் கோபப்பட்டு ஒருத்தர் எல்லாத்தையும் திறந்து ஒரு துறவியா ஆண்டிக்கோலம் பூண்டு ஒரு மலை மேலே நிற்பாரா? அது உண்மையான ஞானமானா நிச்சயமாக ஆக முடியாது. ஆக அவருக்கு ஏன் ஞான பண்டிதன்கிற பேர் வந்ததுன்னா, அவரால் ஈஸியாக இன்னொரு பழத்தை வாங்கிக்க முடியும். ஆனால் அவர் ஏன் அந்த பழத்தை வாங்கிக்கல, ஏன் எல்லாத்தையும் திறந்தாருன்னா, எது நமக்கு உரியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ, எது நம்மெல்லாம் பிடிச்சி கட்டின்னு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோமோ, இது இல்லாமல் நான் இல்லைன்னு எது நினச்சிட்டு இருக்கோனோ அதை கூட துறக்கிற வலிமை உடையவன் எவனோ அவன் தான் உண்மையான ஞானவான். அதை மெய்ப்பித்து காமிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஸ்வரூபம் தான் பழனி தண்டாயுதபாணி ஸ்வரூபம். அதனால தான் அவருக்கு ஞான பண்டித சுவாமி நமோ நமோன்னு அருணகிரிநாதர் பாடினார். எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதம் சொல்லும் போதும் சொன்னோம், ராமாயணத்தில் அகஸ்திய மகரிஷி ஸ்கந்த புராணத்தை சொல்கிறார். இங்கே மகாபாரதத்துலேயும் பின்னாடியே குமார சம்பவமும் மகாபாரதத்துக்குள்ளே இருக்கணும் போகிற போக்கில் சொன்னோம். ஆக ராமர் சரித்திரம் சொல்கிறதுக்கு நடக்கும்பொழுதே இதிகாசங்களில் குழந்தையாக இருக்கிற ராமருக்கு விஸ்வாமித்ர மகரிஷி குமார சம்பவத்தை வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார். இங்கேயும் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் மார்க்கண்டேயர்னு தான் நம்புகிறேன், பின்னாடி வர்றது குமார சம்பவம். அவர் எடுத்து சொல்கிறார் குமார சம்பவம் எப்படி அவதாரம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறார். ஆக ராமாவதாரத்துக்கு முன்னாடியே நிகழ்ந்த அவதாரம் முருகரோட அவதாரம்.
மருமானான முருகனை அப்படி சொன்னதால தான் ராமாயணத்தில் அவருக்கு சின்ன குழந்தையாக இருக்கிற ராமருக்கு உபதேசத்ததால தான் அந்த ஞான ஸ்வரூபனாக இருக்கிற ஞான பண்டிதனாக இருக்கிற முருகரை உபாசனை பண்ணி இந்த முருகரை பற்றி சொன்னதால தான் அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கிற அந்த ஞான ஸ்வரூபமாக இருக்கிற அந்த துறவு நிலை எல்லாத்தையும் துறக்கிற அந்த விரக்தி பாவம் கைவல்யமாக ராமனுக்கு ஏன் வந்ததுன்னா உனக்கு அவன் மாமனாக இருந்ததாலன்னு அப்படி ரிவர்ஸில் சொன்னார் அருணகிரிநாதர். ஆக ஞானம் இருக்கிற இடத்துல கோபம் வராது. தன்னால் மனமுவந்து ஒரு ராஜ்யத்தை கொடுக்குற ராம பாவம் எங்கேருந்து வருதுன்னா அது முருகர்கிட்டேருந்து வருதுன்னு திருப்புகழில் இப்படி ராமாயணத்துக்கு, அதுவும் குறிப்பாக ராமரோட இந்த முடியை திறந்து பரதருக்கு கொடுத்த அந்த கட்டத்தை வந்து அப்படி திருப்புகழில் கொண்டாடுறாங்க. இப்படி ரொம்ப ஆச்சரியமான தியாக உள்ளம். இன்றைக்கி தியாகம் அப்படிங்கிற பொருளுக்கு அர்த்தம் தெரியாமல் போயின்னு இருக்கோம் நாம். அப்படி ஒரு உயர்ந்த தியாக ஆத்மாவாக ராமர் உதறி தள்ளுறார். சித்திரக்கூட்டத்திலேருந்து மேற்கொண்டு போகணும். மேற்கொண்டு இருந்தால் திருப்பி சித்திரக்கூட்டத்துக்கே வந்து இவன் என்னை தொந்தரவு பண்ணுவான், பரதன் வருவார் திரும்பின்னு சித்திரக்கூட்டத்துலேருந்து தண்டகாரண்யம் கிளம்பி போகிறார். அதுவும் எதுக்குன்னா ஒரு அவதார நிமித்தமாக யஜ்யத்தை காப்பாற்றணும். அத்ரி மகரி பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போகிறார், சரபங்கரோட ஆசிரமத்துக்கு போகிறார், அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறார். பின்னாடி பார்க்க போகிறோம். அனுசூயா சீதைக்கு அணிகலன்கள்லாம் கொடுக்குறா. மரவுரி தரித்து வந்த சீதைக்கு அணிகலன்கள்லாம் தரா அனுசூயா. தன்னிடம் இருந்த அனுசூயை தன்னிடம் இருந்த அணிகலன்கள்லாம் தரா. அது பின்னாடி எப்படி அவளுக்கு உதவுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி ஒரு உயர்ந்த மூதாட்டியாக, ஒரு பாட்டிக்கு பாட்டியாக, அம்மாவுக்கு அம்மாவா அனுசூயா தேவி அப்படி ஆசீர்வாதத்தோடு கொடுக்குறா சீதைக்கு. சீதையை எடுத்துகிட்டு வரா. இப்படி மேற்கொண்டு கதை நகர்றது. மார்க்கண்டேய ராமாயணத்தில் அடுத்து டைரக்டாக கரதூஷண யுத்தம் ஆரம்பம். இந்த சூர்பனகையோட மானபங்கம், அங்கபங்கம், அதுக்கு அடுத்து கரதூஷண யுத்தம் மார்க்கண்டேய ராமாயணத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் மார்க்கண்டேயர். இப்படி பரதர் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்தில் தொடர்ந்து ஆட்சி செய்து வரார். மேற்கொண்டு நாம் சித்திரக்கூட்டத்தில் இருந்தால் பரதரால் தொல்லை ஏற்படும், மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ நாம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் மேற்கொண்டு கோதாவரி கங்கையிலேருந்து இன்னும் தெற்கு பக்கமாக கோதாவரி நதி தீரத்தில் இருக்கிற தண்டகாரண்யம் நோக்கி புறப்பட்டார்கள். அங்கே போகும்போது அநேக மகரிஷிகளோட ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மொத்த வனவாசத்தில் 13 வருடம் தண்டகாரண்யத்திலே தான் அதிகமாக செலவிட்டிருக்காங்க. கடைசி ஒரு வருஷத்தில் தான் சூர்பனகை வருது. அவளோட அங்கத்தை லக்ஷ்மணர் தண்டிக்கிறது. மேற்கொண்டு ராவணன் மாரீச்சனோட உதவியோடு வந்து சீதையை அபகரணம் பண்ணுறது, சுக்ரீவ சக்கியம், வாலி வதம், ஹனுமத் தரிசனம், விபீஷண சரணாகதி, யுத்தம், இப்படி எல்லாம் நடக்கிறது கடைசி ஒரு வருஷ காலத்தில் மட்டும்தான். ஒரு வருஷம் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதத்துக்குள்ளேயே நடந்தது இந்த எல்லா விஷயமும். ஆக 13 வருடமும் காட்டில் அவ்வளவு எந்த ஒரு கஷ்டமும் படாமல், எந்த ஒரு சின்ன ஒரு துக்கங்கள் கூட இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் ராமலக்ஷ்மண சீதா பிராட்டியுடன். இப்படி கதை போகும் பொழுது சூர்பனகை தனக்கு சொந்தமான அந்த ஜனஸ்தானம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து வரா. அவள் வரும்பொழுது இங்கே ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்க்குறா. மோகித்து ராமனிடம் சென்று என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறா. நீ லக்ஷ்மணனை கேளுன்னு ராமர் திருப்பி ஹாஸ்யமாக அனுப்ப, லக்ஷ்மணன் இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே சீதையால் தான் நீங்கள் 2 பேரும் என்னை திருமணம் செய்ய பயப்படுறீங்க, அவள் மனித குலத்து பெண்ணே இல்லை, அவள் ஒரு அரக்கி, அப்படி இப்படின்னு பொய் புகார் சொல்லி அவளை சாப்பிட்டுறேன் பார் அப்படின்னு சூர்பனகை சாப்பிட முயலை. ராமர் இந்த விளையாட்டுத்தனம் போதும், மேற்கொண்டு இவளை முன்னேற விடாமல் செய் அப்படின்னு லக்ஷ்மணனை சொல்ல, லக்ஷ்மணர் தன்னோட இதற்காகவே காத்திருந்த லக்ஷ்மணர் தன் இடையில் இருந்த கட்கத்தை எடுத்து காது, மூக்கு, உதடு, இன்னும் சில அவயங்கள்லாம் அறுத்து தள்ளிடுறார். அறுத்து அங்கஹீனப்பட்ட சூர்பனகா கதறி ஓடுறா. இந்த சூர்பனகை அப்படிங்கிற பெயருக்கு காரணம் சூர்பம் அப்படின்னா முரம்னு அர்த்தம். இன்றைக்கி முரம்னா என்னன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. முரம்னா இந்த அரிசி, இந்த பருப்பு,
இந்த தானியங்கள்லாம் போட்டு சலிக்கிறது முரம் அப்படிங்கிற அந்த முரம் சொல்கிறோமே, இந்த முரம் அளவு நகம் உடையவள் சூர்ப்பம், நகம் சூர்ப்பனகை அப்படின்னு பெயர். முரம் மாதிரி இருக்குமா ஒவ்வொரு நகமும். அப்படி நகத்தை கொண்ட சூர்ப்பனகை, பார்க்கவே கோர ராட்சசியாக இருக்கிற சூர்ப்பனகை ஒரு திவ்ய மங்கள ஸ்வரூபமாக, ஒரு யுவதி ஸ்வரூபமாக வந்து மயக்க முயற்சிக்கிறாள். திரும்பி போகும்பொழுது காதையும் மூக்கையும் உதடும் அறுபட்டு கிளம்புறான்னு மார்க்கண்டேயரும் அதே தான் குறிக்கிறார். நேராக போய் நின்ற இடம் தனக்கு அண்ணனாக இருக்கிற கரதூஷணர்கள்கிட்ட போய் நின்ற. முன்னாடியே பார்த்தோம், இவர்கள் கூடையே பிறந்த உடன் பிறந்தவர்கள் ராவண கும்பகர்ண விபீஷணாதிகள் மட்டும் கிடையாது, கரதூஷணர்கள்னு இன்னும் 2 அசுரர்களும் இருக்காங்க. த்ரிஷரஸ் அப்படின்னு 2-3 அசுரர்கள்லாம் இருக்காங்க. மார்க்கண்டேய ராமாயணத்தில் அவங்க பற்றிலாம் நிறைய குறிப்பு வருது. இந்த கரண் அப்படிங்கிற அசுரன்ட்ட போய் முறையிடுறா. சொல்லப்போனால் அந்த கரனை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் ராமர் அங்கேருந்து தண்டகாரண்யத்துக்கு வந்தார். அங்கே யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணணும்னு எல்லா ரிஷிகளும் வேண்டிட்டாங்க ராமனை கேட்டது என்னென்னா, இங்கே ரொம்ப தொல்லை தாங்கலை, இந்த கரண் அப்படிங்கிற அசுரன் வந்து போட்டு படுத்தி எடுக்கிறாங்களே, ஒரு யாக யஜ்யாதி கர்மாக்களை பண்ண முடியல, அந்த யஜ்யத்தை காத்து ரட்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சுவாமியை கேட்டுன்றதால ராமர் வந்து யஜ்ய சம்ரக்ஷண மூர்த்தியாக காரண காரியம் பார்த்து யஜ்யத்தை காப்பாற்றி கொடுக்குறார், நடத்தி கொடுக்குறார். இவங்களாம் நகர்த்தி விடுறார். மேற்கொண்டு கடைசியில் ஒரு வழியாக முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பம் வாய்க்கிறது. சூர்ப்பனகை நேராக சென்று கரன்கிட்டையும் தூஷணன்கிட்டையும் போய் முறையிடுறா, எனக்கு இந்த அங்கஹீனம் நடந்தது காரணம் இவர்கள் தான் அப்படின்னு. கரணும் தூஷணனும் த்ரிஷரசும் ஒரு 16,000 படையை கொண்டு 14,000 பேர்களை கொண்டு வராங்க. எல்லாரையும் ஒருத்தராக இருந்து ராமர் அடித்தார் அப்படின்னு தெரியும் நமக்கு. அப்படின்னு மகார்க்கண்டேய ராமாயணத்தில் அதே ஸ்லோகம்தான் வால்மீகி ராமாயணத்திலும் அந்த கரணை ஜெயிக்கிற இடம் ரொம்ப உயர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ராகங்கள்லேயே கர்நாடக சங்கீதத்தில் 2 ராகம், கரஹர பிரியான்னு ஒரு ராகம், ஷண்முக பிரியான்னு ஒரு ராகம். 2க்கும் வித்தியாசம் வந்து இந்த மத்தியமங்கிற அந்த மேதான், சுத்த மத்தியமம், இன்னொன்று பிரதி மத்தியமம். கரண ஹரம் பண்ண கொன்ன சுவாமி ராமர். ராமனோட மருகோன் ஷண்முக பிரியாவுக்கு சொந்தக்காரராக இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி. அப்படி வந்து தான் கரஹர பிரியா அப்படிங்கிற அந்த ராகத்துக்கு பெயர். கரணை வதம் பண்ணார் ராமர். வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும். இந்த இடத்துல மார்க்கண்டேயர் சொல்கிறார், ராமனை வந்து சிம்ஹம் அப்படிங்கிறார், சிங்கம் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், கர அப்படிங்கிற சப்தம் இருக்கே அதுக்கு வால்மீகி அர்த்தம் சொல்கிறார். இங்கே ராமனை சிங்கம் மட்டும் மார்க்கண்டேயர் சொல்லிட்டார். கரன்னா யாருன்னா கழுதை மாதிரி கத்துறவன், கழுதைக்கு என்ன பலம் இருக்கோ அந்த பலத்தை உடையவனுக்கு தான் கரன் பேர். கர அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கழுதை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. கரே கரபராக்கிரமே அப்படிங்கிறார் வால்மீகி. ஒரு கழுதைக்கு என்ன வீரம் இருக்குமோ அந்த வீரம் தான் அந்த கரனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட கரண் தூஷணனும் 14,000 பேர்களோட ராமரை அட்டாக் பண்ண வராங்க. ராமர் லக்ஷ்மணனை அழைச்சிட்டு லக்ஷ்மணனை சொல்லி, நீ சீதையை கொண்டு போய் அந்த மலை குகையில் பத்திரமா மண்ணியை பாதுகாத்துக்கோ, இவங்க எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வரேன், ஒத்த கையால் முடிக்கிறேன்னு அவ்வளவு மழை மாறி அந்த அம்பை பொழிஞ்சு எல்லாரையும் நிக்னம் பண்ணுறார். கர தூஷண த்ரிஷரஸோட வதங்கள் நடக்கிறது. 14,000 பேரையும் தன் அம்பராதுணிலேருந்து புறப்பட்ட அம்புகளால் கொள்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் ராமபத்ர தீக்ஷிதர் அப்படின்னு ஒருத்தர். அவர் பெரிய வியாக்கரண பண்டிதர். ஆனால் அவருக்கு உண்மையாக என்ன பெருமைனா, வியாக்கரண கர்த்தாங்கிறதுக்காக ஒரு பெருமை கிடையாது. அவருக்கு உண்மையாக என்ன பெருமைனா, ஒரு 2 உன்னதமான கிரந்தங்கள் பண்ணினார் அந்த ராமபத்ர தீக்ஷிதர். ஒன்று ராமபானஸ்தவம், இன்னொன்று ராமசாபஸ்தவம். 2 ரொம்ப பிரசித்தமான கிரந்தங்கள் தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் பண்ணது. ராமபானஸ்தவம், ராமரோட பானத்துக்கு இருக்கிற பெருமை, ராமரோட பெருமை இல்லை, ராமநாமத்தோட பெருமை இல்லை, ராமபானத்துக்கு என்ன பெருமை, ஒக்க மாட்ட ஒக்க பான அப்படின்னு சொல்கிறாரு தியாகராஜ சுவாமி. இந்த ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த ராமரோட ஒரு பானத்துக்கு என்ன பெருமைன்னு 100 ஸ்லோகங்களில் எழுதினார் ராமபத்ர தீக்ஷிதர். ராமபானஸ்தவம் அப்படின்னு. ராமசாபஸ்தவம்னு ராமர் கையில் இருக்கிற அந்த கோதண்டத்தை இன்னொரு 100 ஸ்லோகங்களில் வர்ணித்தா ராமபத்ர தீக்ஷிதர். அதில் இந்த இடத்துல கரண தூஷணனையும் 14,000 அசுரர்களையும் நிக்னம் பண்ணுற இடத்த அந்த ராமபத்ர தீக்ஷிதர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார்.
ஏகஸ்து நீரகர்ப்பே தசதரணிதரா நாதஹஸ்தோ விமர்ஷே சாபாரோபே சஹஸ்ரம் பிரயுதமுட்டுபதே அற்புதம் கர்ப்புரேஷு அப்படின்னு அந்த ஸ்லோகம் போகிறது. அது ரொம்ப அந்த அந்த ஸ்லோகத்தை எதுக்கு மார்க்கண்டேய ராமாயணத்துக்கு உள்ள நுழைச்சி இந்த கரை நேரத்தில் சொன்னோம்னா, 300 வருஷம் 350 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வாழ்ந்தவர், அந்த முன்னாடி வாழ்ந்தவர் ராமபத்ர தீட்சிதர். ஏகஸ்து நீர கர்ப்பே அவர் சொல்கிறார், அம்பரா தூணிலேருந்து எடுக்கும்போது அந்த அம்பு ஒன்றா தான் இருக்குது, ஒரே ஒரு அம்பு மாதிரி தெரிகிறது. அந்த ஒரு அம்பை தான் கையில் எடுக்கிறார். தசதரணி தரா நாத ஹஸ்தோ பிமர்ஷே கையில் எடுக்கும்போது 10 வில்லு மாதிரி 10 அம்புகள் மாதிரி தெரியுதான். அம்பரா துணியில் இருக்கிற ஒரு அம்பு கைக்கு வரும்போது 10 ஆகிறது. சாப்பா ரோபே சஹஸ்ரம் அந்த சாப்பத்தில் அந்த கோதண்டத்தில் வச்சு இழுத்து விடும்பொழுது 1000 தெரியறது. பிரீத்த முட்டுப்பத்தே அற்புதம் கர்ப்புரேஷு வானத்தில் போகும்போது அந்த 1000 அம்புகள் 1,00,000 தெரியறது. அது விரோதி மேலே போய் விழும்போது 10 கோடி வில்லா போய் விழுறது அப்படின்னு ஒரு உவமை கொடுத்தார் ராமபத்ர தீட்சிதர். இதை எதுக்கு இங்கே மெனக்கெட்டு சொல்கிறோம்னா, இந்த ராமர் கரதூஷணாதியை வதம் பண்ண இடம் இன்னைக்கு மிலிட்ரி பார்லன்ஸில் எடுத்தோம்னா ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லலாம். ஒன்று கிளஸ்டர் பாம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாமோ ஒன்றோ ஒரு குண்டு மாதிரி இருக்கும், அது தூக்கி வீசினா பல குண்டு வெடிக்கிற சேதத்தை ஏற்படுத்தும். பல குண்டு வெடிக்கிற மாதிரி சேர்ந்து பல குண்டுகள் சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரே குண்டா தெரிகிற ஒரு விஷயம் கிளஸ்டர் பாம். அதை அந்த காலத்திலேயே ரொம்ப நயம்பட உரைத்தவர் ராமபத்ர தீட்சிதர். சொல்லிட்டு சொல்கிறேன், அப்படிப்பட்ட ராமபானம் எனக்கு கிளஸ்டர் பாம் மாதிரி ஒரு இல்லா 10 மாதிரி 100,00,000 மாதிரி 10 கோடியா மாதிரி அழிக்கிற அந்த சம்ஹாரம் பண்ணுற அந்த ராமபானம் எனக்கு வாக்கதா சுத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் ராமபத்ர தீட்சித். கிளஸ்டர் பாம் இந்த இடத்துல பெரிய உதாரணம். இப்போ ராமருமே வால்மீகியுமே சரி மார்க்கண்டேயருமே சரி ராமரோட அம்பரா துணியிலும் புறப்பட்ட அம்புகள் சரமாரி பொழிந்தன அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விளக்கங்களும் இருக்குது. ராமாயணத்துலேயும் சரி ராமபத்ர தீட்சர் எழுதின ராமபானஸ்தவத்துலேயும் இதே தான் விளக்கங்களாகவும் இருக்குது. ராமர் எப்படி கொன்னார் அப்படிங்கிறத வால்மீகி இன்னுமே டீட்டெயில்டாக சொல்கிறார். எப்படின்னா, அந்த மினிமம் ஃபயரிங் ரேஞ்சுன்னு இன்றைக்கி மிலிட்ரியில் சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப பக்கத்துலேருந்தும் தாக்க முடியாது, ரொம்ப தூரத்துலேருந்து தாக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறத்துலேருந்து தான் உங்களால் தாக்குதலே நடத்த முடியும். அந்த 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 தூரம் தேவை. மினிமம் ஃபயரிங் ரேஞ்ச் அந்த சின்ன தொலை தூரமாக தேவை. அதுக்கப்புறமே தான் உங்களால் தாக்குதலே நடத்த முடியும். 14,000 அசுரர்களும் ராமனை நோக்கி நகர்ந்தே வரார். ராமரால் பின்னாடி போக மாட்டார். ராமர் முன்வைத்த கால பின்வைக்காத தெரியாத ஒரு மகாவீரர் ராமச்சந்திரமூர்த்தி. முன்னாடியும் போக முடியாது, ஏன்னா ஃபயரிங் ரேஞ்ச் கம்மியாகிட்டே வருது. ரொம்ப பக்கத்தில் ஃபயர் பண்ண முடியாது அவ்வளோ அக்யூரேட்டாக. என்ன பண்ணார்னா சைடில் வந்தார் அப்படின்னு வால்மீகி சொன்னார். பக்கவாட்டில் நகர்ந்து 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 ராமச்சந்திரமூர்த்தி நகர்ந்து போகும்பொழுது அந்த மினிமம் ஃபயரிங் ரேஞ்ச் கிடைக்கிறது. அப்படியே இன்னொரு பக்கவாட்டில் இருக்கிறவர்களை சம்ஹாரம் பண்ணார். இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி நடந்து சம்ஹாரம் பண்ணார். ஆக இந்த கிளஸ்டர் பாமும் இந்த மினிமம் ஃபயரிங் ரேஞ்சில் இன்றைக்கி நாம் மிலிட்ரி பார்லன்ஸில் சொல்லிட்டு இருக்கிற இந்த டிஃபென்ஸில் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொன்ன கட்டங்கள் இதெல்லாம். அப்படி கரணையும் தூஷணனையும் திரிசரசையும் 14,000 அசுரர்களையும் ராமர் தன் கையால் சம்ஹாரம் பண்ணுறார். சீத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் டீட்டெயில்டாக இன்னொரு காலத்தில் பார்க்கலாம். ஆக இந்த ஜனஸ்தானம் அப்படிங்கிற இடமே பேர் தான் ஜனஸ்தானமே தவிர மரணஸ்தானமாக இவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 14,000 பேர்களும் செத்து விழுந்த ஒரு மரணக்காடாக இருக்குது இந்த ஜனஸ்தானம். ஜனஸ்தானம் மரணஸ்தானமாக மாறினது ராமரோட பராக்கிரமத்தான. மேற்கொண்டு சூர்பனகை லங்காபுரிக்கு சென்று தன் அண்ணனிடம் சொல்கிறா, இப்படி எனக்கு இந்த சொல்லக்கூட இல்லை, அந்த சீத்தையை அந்த சூர்பனகையை பார்த்து காதுகளும் மூக்கும் உதடும் அருந்த அந்த சூர்பனகையை பார்த்தோன்னே ராவணனுக்கு பெரும் கோபம். நேற்று ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். ஒரு 3 புதிர் மாதிரி இருக்கிற ஒரு 4 கேள்விகளை கொடுத்து இதுக்கு உங்கள் மனசில் என்னென்ன தோன்றது அப்படிங்கிறத பதிலாக அனுப்புங்கன்னு ஒரு சில பேர் அதற்கு அவர்கள் மனதிற்கு தோன்றியதை அனுப்பிச்சாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கான்டெக்ஸ்ட் சொல்லலை, அதனால் அந்த அளவுக்கு அது என்னென்னு கிரகிக்க முடியலையோ என்னமோ.
நேத்தி மார்க்கண்டேய ராமாயணத்துலேருந்து கொடுத்த 2 ஸ்லோகங்கள் அது. கஹா சூலம் தீக்ஷ்ணம் ஆசாத்திய சர்வகாத்ரேஷு சேவதே கஹா ஸ்ரஸ்யக்னிமாதாய விஸ்வஸ்தா ஸ்வபதே சுகம் ஆஷிவேசம் கோரதராம் பாதேன ஸ்பிருஷதீஹ கஹா சிம்ஹம் கேசரிணம் மத்தா ஸ்பிருஷ்டுவா தம் ஷட்ராஷு திஷ்டதி. இதுதான் அந்த ஸ்லோகம். 4 கேள்வியை கேட்டான் ராவணன், மூக்கும் காதும் உதடும் அறுபட்டு சூர்பனகையை பார்த்து. கூறிய ஈட்டியையோ சூளத்தையோ கொண்டு தன் உடலை சொரிந்து கொள்பவன் யார்? தலைக்கருகே நெருப்பை வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக உணர்ந்து நிம்மதியாக தூங்குபவன் யார்? பழி உணர்வும் கடும் நெஞ்சும் கொண்ட பாம்பை மிதிக்க துணிந்தவன் யார் அல்லது மிதித்தவன் யார்? சிம்ஹம் கேசரினம், பிடரி மயிர் கொண்ட ஆண் சிங்கத்தின் வாயில் தன் கைகளை திணித்து கொண்டு தைரியமாக நிற்பவன் யார்? ஒன்றும் செய்யாது என்று நிற்பவன் யார்? இந்த இடத்துல யாருன்னா, யார் உழவு மூடத்தனமான நம்மகிட்ட பராக்கிரமம் தெரியாமல் நம்மக்கிட்ட இந்த வேலையை காமிச்சது அப்படிங்கிறது தான் ராவணனோட இன்டென்ஷன். அந்த இடத்துல 4 கேள்வி கேட்டார். வால்மீகி ராமாயணத்தில் இதே மாதிரி ஒரு உவமை, இதே 4 கேள்விகள் இல்லாட்டியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வால்மீகியும் சொல்கிறார். மார்க்கண்டேயர் குறிப்பாக அதை சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன சொன்னாலும் எல்லாம் நடந்தது. நச்சு பாம்பு ராவணன் தான், சிம்மத்தை அடித்து ஒழித்தது ராமர் தான். இப்படி தலைக்கருக்கே நெருப்பை வச்சு பாதுகாப்பாக தூங்கினார். ஹனுமத் சுவாமி மொத்த லங்காவையும் நெருப்பை எப்படி தகனம் பண்ணிட்டு போவாரோ மொத்தமாக எரிச்சிட்டு போனார். இதெல்லாம் ராவணனுக்கு தான் நடந்தது. சொன்ன வார்த்தை எதுமோ ராவணன் சொன்னாலுமோ அது நடந்தது எல்லாமே ராவணனுக்கு தான் திரும்பி நடந்தது. ஆனால் இந்த கேள்விகளுக்கு உள்ள இருக்கிற தத்துவார்த்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஈட்டி சூளம் ரொம்ப கூர்மையானதாக இருக்குது. அதை வச்சு உடம்பை தேய்ச்சா அப்போதைக்கு சுகமாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர மேற்கொண்டு அது ரத்தம் விளாராக மாறும், காயத்தை ஏற்படுத்தும் உடம்புல. ஆனால் காயத்தை ஏற்படுத்தினாலும் மேற்கொண்டு அந்த அரிப்பை தீர்த்து கொள்ள அந்த மிருகமானது தன்னோட உடலை அந்த ஈட்டியின் சூளத்திலும் தேய்த்து மேற்கொண்டு தன் உடலை ரணப்படுத்தி கொள்ளும், தெரிஞ்சே செய்யும். அதான் மிருகத்துக்கு இருக்கிற அறிவு. தலைக்கு பக்கத்தில் நெருப்பை வச்சுக்கிட்டு ஆஹா வெளிச்சமாக இருக்கேன், நல்ல வெளிச்சத்தில் தூங்குறோம், நம்ம எந்த மிருகம் ஒன்றும் செய்யாதுன்னு நினைப்போம். அந்த நெருப்பே நம்மளை அழிச்சிடும். பாம்புன்னு தெரியும், அதுவும் சாதாரண பாம்பில் கரம் வச்ச பாம்பு, பழி வைக்கிற பாம்புன்னு தெரியும், நஞ்சை கொண்ட பாம்புன்னு தெரியும். விஷமான பாம்பு தலையில் காலை வச்சு ஒரு மிதிக்கிறது யார் அப்படின்னு கேட்குறது நான் தான் கேள்வி. சிங்கம்தான், நான் வளர்த்த சிங்கம்தான், என் கூடயே இருக்கிற சிங்கம்தான், நான் தான் இந்த சிங்கத்துக்கு தினமும் உணவு போடுறேன். இந்த சிங்கம் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு கையை ஒரு நாள் உள்ளே வைக்கிறான். ஒரு நாள் பேசாமல் இருக்குது, 2வது நாள் பேசாமல் இருக்குது, இன்னொரு நாள் கடிச்சிடுறது கையை. ஆக இந்த 4 கேள்விகளுக்கு என்ன பதில், யாரை குறித்து சொன்னா அப்படின்னா நமக்கு நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, இன்றைக்கி சொரணையே இல்லாமல் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தான் யார் என்பதே உணராமல் திரியிற இந்த சொரணை கெட்ட இந்த ஹிந்து சமுதாயத்தை தான் சொன்னார் ராவணன். 4 ஸ்லோகங்கள். கூறிய ஈட்டியை வச்சு உடம்பை தேய்ச்சிக்கிறேன், ஆஹா அந்த அரிப்புக்கு ரொம்ப சுகமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோமே தவிர மேற்கொண்டு நமக்கு அது ரணத்தை தான் ஏற்படுத்துது. இந்த உடம்பு இந்த சொரிதல் ஏற்படும் போது யாராவது சொரிஞ்சு விட்டால் சுகமாக இருக்குது, ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் எதற்குமே பிரயோஜனம் இல்லாமல் தெரியும் போது யாராவது ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயம் மாதிரி ஒன்று சொல்லும் போது கேட்க நன்னா இருக்குது. ஆனால் அது உண்மையா, அது நிதர்சனத்துக்கு ஒப்பானதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த போலி சன்னியாசிகளோ அந்த போலி குருமார்களோ சொல்கிறது மொத்தமாக அபத்தம். உன்னை தர்மத்திலேருந்து பாதையிலேருந்து விலகி செல்லக்கூடிய வழிக்கு செய்கிறது தான் அந்த ஈட்டிங்கிறது. அப்போதைக்கு தற்காலிகத்துக்கு சுகம் கொடுத்தாலும் அது நிச்சயமாக ரணத்தை தான் ஏற்படுத்தும். ஆக இந்த போலி குருமார்களும் போலி சன்னியாசிகளும் சொல்கின்ற போலிவாதத்துக்கு அடிமையாகிற சொரணை கெட்ட ஹிந்து சமூகமே அப்படிங்கிறது முதல் கேள்விக்கு பதில். 2வது கேள்வி, தலைக்கருகே நெருப்பை வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருப்பவன் யார்? அதுவும் நாம தான். 4 கேள்விக்கும் ஒரே பதில் தான், சொரணை கெட்ட ஹிந்துக்கள் தான். நெருப்பு இருக்குது, வெளிச்சம் கொடுக்கறது, பிரகாசமாக இருக்குது, உதிக்கின்ற செங்கதிர் உதயசூரியன் மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு பக்கத்திலே தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்மளை அழிக்கணும். யார் உண்மையான ஆட்சியாளரோ அவர்கிட்ட தான் ஆட்சியை கொடுக்கணும்.
தமிழக இந்துக்கள். யார் நமக்கு விரோதம் செய்வார்கள்னு பார்த்து நம்ம தலையில் நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி நாம் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடாது. அப்படி தேர்வு செய்கிறது ஒரு சுரணை கெட்ட ஹிந்துவோட நிலை அப்படின்னு 2வது கேள்வி சொல்கிறது. 3வது கேள்வி, பழி உணர்வு கொண்ட பாம்பை மிதிக்கிறவன் யார்? கூடவே தெரியும், என்னைக்கு இருந்தாலும் நஞ்சை கக்குவான், கூடவே வாழ்வான். அவன் உன்னை கொல்ல வரும்பொழுது பக்கத்தில் வாழ்ந்து வர உன்னோட சகோதரி நீ சொல்லிட்டு இருக்கிறவன் 10 நாள் காணாமல் போயிடுவான், உன்னை மொத்தமாக சேர்ந்து அழிச்சிருவாங்க. அப்படி ஒரு பயங்கரவாதத்தை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நண்பன் சகோதரன் சொல்லிட்டு இருக்கிறது இந்த 3வது பழக்கம். அதுதான் இந்த நஞ்சை கொண்ட பாம்பு மேலே தலையில் மிதிச்சா பாம்பு என்ன பண்ணுமோ அது பண்ணுறது. சிங்கத்து வாயில் கையிலக்குள்ள திணிச்சு கொண்டு நிற்கிறது என்ன? பிரெட்டு தரான், பாலாடை தரான், அந்த இது தரான், இந்த அவனும் நம்ம நண்பன் தான், அவனும் நம்ம சகோதரன் தான் நினச்சி அந்த கொடிய சிங்கமாக இருக்கிற அந்த குள்ளநரி கூட்டங்களுக்கு ஆட்பட்டு அவக்குள்ளே மாட்டிண்டு அதுங்க கொடுக்குற காசுக்கு குறைக்கிற ஆட்களை பெரிய ஹீரோக்களாக பெரிய ஆதர்ஷ புருஷர்களாக நம்பி அவர்கள் பின்னாடி போகிற மடத்தனம் தான் சிங்கத்து வாய்க்குள்ளே கைவிட்டு நிற்கிறது. இந்த 4 மடத்தனங்களும் இன்னைக்கு ஹிந்து சமுதாயத்தில் உள்ள சுரணக்கெட்ட மனிதர்களுக்கு இருக்குங்கிறது தான் இங்கே இருக்கிற மெசேஜ். இந்த 4 கேள்வியை தான் மார்க்கண்டேய ராமாயணம் ரொம்ப அழகாக இருக்குது. இது கான்டெக்ஸ்ட் வேறையாக இருந்தாலும் இந்த 4 கேள்விகளுக்கும் என்றைக்கும் பொருள் மாறாது. மாறாமல் இருக்க அந்த பொருள், அதை நம்ம உணரணும். அதற்காக கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த 4 கேள்விகளையும் சொல்லி அதற்கு ஒரு பதிலும் சொல்லி மேற்கொண்டு மார்க்கண்டேய ராமாயணத்துக்குள்ளே போகலாம். இப்படி இந்த 4 கேள்விகளையும் கேட்டால் ராவணன் சூர்பனகையை பார்த்து, சூர்பனகை பதில் சொன்னால் ராமன் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கார், ரொம்ப அழகான யுவதியாக அங்கே சீதைன்னு இருக்கா, அவளால் தான் இங்கே இவனுக்கு 2 பேரும் இந்த பாடுபடுத்தினானுங்க. அவள் அங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, உன்னோட பட்டமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு மேற்கொண்டு ஆசை வார்த்தையை தூண்ட ராவணனுக்கு பெண் பித்து தலைக்கு ஏற பிரதாரத்தை அழிக்க கவரணம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட ராவணன் மேற்கொண்டு போகிறான். ஆக ராமாயண கட்டம் மேற்கொண்டு போகிறதுக்கு சூர்பனகையும் ஒரு காரணமாக இருக்கான். இப்படி ராவணன் பார்த்தான், சீதையை அபகரிக்க திட்டம் போட்டான். திட்டம் போட்டோன்னே யார்கிட்ட போனான்னா மாரீச்சன் கிட்ட போனான். மாரீச்சன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். மாரீச்சன் பற்றி சொல்லும் பொழுது மகாபாரதத்துலேயும் முன்னேமா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. மாரீச்சன் சுபாகு இன்னைக்கு நேற்று இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ராமரோட வயசுக்கு 25 வருஷம் முன்னாடி பால்ய பருவத்தில் இருக்கும்போது விஸ்வாமித்திரர் கேட்டு தசரதர் அனுப்பி யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ண வந்த ராமர் தாட்டகையையும் மாரீச்சனையும் சுபாகுவையும் சண்டை போடுறார். தாட்டகையும் சுபாகுவையும் அழித்த ராமர் மாரீச்சனை மட்டும் விட்டு வைக்கிறார். எதுக்கு விட்டு வைக்கிறாருன்னா, காலம் வரும்பொழுது ராவணனையும் சேர்த்து இழுத்துட்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சாரோ அப்படின்னு நினைக்க தோன்றது. மார்க்கண்டேயர் தான் சொல்கிறேன். மார்க்கண்டேயர் என்ன சொல்கிறான்னா, மாரீச்சன் சொல்கிறான், நான் ஒரு துறவு வாழ்க்கை மேற்கொண்டுருக்கேன், ராமனை கண்டா பயம். இது ராமாயணத்தில் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. மார்க்கண்டேய ராமாயணத்தில் இதே தான் சொல்கிறார். ராவணனை பார்த்த ராவணன் கோகர்ணம் தேடி வரான். கோகர்ணத்தில் மாரீச்சன் இருக்கார். மாரீச்சன்கிற மாமாவை பார்த்தோன்னே, நண்பனாக இருக்கிற மாரீச்சனை பார்த்தோன்னே ராவணன் ரொம்ப சந்தோஷமாக கதையெல்லாம் சொல்லி, எனக்கு இந்த உதவி செய், சீதையை அபகரிக்க திட்டம் செய் அப்படின்னு திட்டத்துக்கு உதவி பண்ணுன்னு கேட்கும்போது மாரீச்சன் சொல்கிறார், நீ என்னை எப்படி ஒரு கோலத்தில் பார்க்குற, ஒரு துறவு கோலத்தில் என்னை பார்க்குற, நான் அந்த சன்னியாசம் வாங்கி ஒரு துறவியாக இருக்கிறதுக்கு காரணமே ராமன் தாண்டா, அவன்கிட்ட போய் நீ வம்பிழுக்கிறியே, அவன்கிட்ட போகாதேன்னு அட்வைஸ் பண்ணுறார் மாரீச்சன். ராமாயணத்தில் இது ரொம்ப பிரசித்தி. ராமம், ரத்னம், ரதம், ராவணன், இப்படி என்ன சப்தம் கேட்டாலும் ராமனோட நினைவு தான் எனக்கு வர்றதுன்னு இந்த பயம் கடைசி வரைக்கும் இருக்குது மாரீச்சனுக்கு. ராஜ்யம், ரத்னம், ரதம், ஓம் பேர் ராவணன் அப்படிங்கிற பேர் கேட்டாலும் பயமாக இருக்குது அப்படிங்கிற ரொம்ப பிரசித்தியான ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில். அதே பயத்தை மார்க்கண்டேய ராமாயணத்துலையும் சொல்கிறார், எனக்கு நீ ராமன்கிட்ட போகாத, ராமன்கிட்ட போனால் அழிவு தான் சேரும், அதுக்காக தான் நீ ராமன் விட்டு வச்சானோ எனக்கு இப்போ தோன்றதுன்னு இந்த பழைய கதையை முன்கதை சுருக்கத்தை சொல்கிறார் மாரீச்சன். ராமன் என்னை மட்டும் ஏன் விட்டு வச்சானா, நான் மட்டும் அழியாமல் உன்னையும் சேர்த்து அடிக்கணுங்கிறதுக்காக தான் விட்டு வச்சான் போல, தயவு செஞ்சு திரும்பி போயிடு அப்படிங்கிற. நீ ஒழுங்காக என் கூட உதவி பண்ணு, இல்லாட்டி நானே உன்னை கொள்ளுவேங்கும் போது நல்லவன் கையால் சாவறது நல்லது தான் என்றைக்குமே.
உன் கையால் மடிவதை விட ராமன் கையால் மடிவதே நல்லதுன்னு மாரீச்சன் ஒத்துக்கிறார். அது மார்க்கண்டேய ராமாயணத்தில் தீர்க்கமாக இருக்குது. அதே தான் கம்பன் பின்னாடி தமிழ் பாட்டில் எழுதினான். இப்படி உயிர் போகிறது ராமர் கையால் போகட்டுமே அப்படிங்கிற முடிவோட மாரீச்சன் தங்கமான் உருவத்தின் இடத்தில் வரார். ஏன் தங்கமான் எடுத்துகிட்டு வந்தார்? சீதையை கடத்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச, சீதா அபகரணம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஏன் சீதைக்கு அந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு கதைக்குள்ளே போகணும். இந்த ஆரண்ய காண்ட ஆரம்பத்தில் ராவணனுக்கு என்ன, ராவணன் யார் அப்படின்னு சொல்லும்போது வெறும் முதல் ஸ்லோகமாக ஆரண்ய காண்டத்தில் சொல்லும்போது இந்த ராவணனோட இன்ட்ரொடக்ஷன் வரும்போது சொல்கிறார், ராவயிதி அசத் பிரபானு காரயிதி அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கு வியாக்கியானம். ராவணன் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, அசத் சத்தான காரியம் இல்லாமல், எது சத்சங்கமோ சத்சங்கமான காரியம் இல்லாமல் துர்சங்கத்துக்கு பிரமேயமாக காரண காரியமாக இருக்கிற விஷயத்த எடுத்து சொல்கிற மாயையின் வடிவம் ராவணன் அப்படிங்கிறார். எப்போ இதே மாதிரி துர்சங்கமோ மாயையால் பீடிக்கப்பட்ட நிலை மனிதனுக்கு ஏற்படும்னா, காமத்தாலையும் குரோதத்தாலையும் மனிதன் ஆட்படும் பொழுது ஏற்படும். இங்கே மாரீச்சனும் சரி அந்த அந்த நிலையை தான் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. மாரீச்சன் தங்கமானா எடுத்து வரான், அது மேலே ஆசைப்பட்ட சீதை எனக்கு இந்த மான் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அது காமத்தின் வெளிப்பாடு. காமங்கிறது ஒரு சிற்றின்பம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்து மேலேயும் ஆசைப்படுறது, எல்லாத்துக்குமா ஆசைப்படுறதும் காமம் தான். அதீத ஆசையும் காமம் தான். அப்படி மான் மேலே ஆசைப்பட்டது இந்த காமம். அடுத்து பரம வைரியாக மனித குலத்துக்கு இருக்கிறது குரோதம். குரோதம்ங்கிறது கோபம். காமம் மேலோங்க 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 மனிதனுக்குள்ளே கோபமும் மேலோங்கும். இதுதான் மனிதனுக்கு நித்திய சத்ருன்னு நாம் கொஞ்சம் வாரம் முன்னாடி மகாபாரதத்தில் பார்த்தோம். இப்படி காமத்துக்கு மூலமாக மாரீச்சன் இருந்தான். அந்த தங்கமான பார்த்து ஆசைப்பட்ட சீதை, ராமர் தங்கமான துரத்திட்டு போனார் பின்னாடி. ராமருக்கு தெரியும் அப்படி ஒரு தங்கமான் பிரம்மாவோட சிருஷ்டிலே கிடையாதுன்னு தெரியும். ஆனால் துரத்திட்டு போனார் ராமன். துரத்திட்டு போகும்பொழுது ராமன் மாரீச்சனை வீழ்த்த, மாரீச்சன் ராமனோட குரல்லையே ஹே சீதே ஹே லக்ஷ்மணா அப்படின்னு கத்தினார்னு தெரியும். உங்கள் அண்ணா தான் கத்தரார் அப்படின்னு சொல்கிறா சீதா. இது நிச்சயமாக என் அண்ணனோட குரல் கிடையாது, எங்கள் அண்ணனாக இருக்க முடியாது, இது ஏதோ ஒரு ராட்சசனோட கபட்ட நாடகம் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது லக்ஷ்மணனை சொல்லக்கூடாத வார்த்தைகளால் வையரா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ இருக்கிற பரம பாகவதனாக இருக்கிற பரதரையும் சேர்த்து ஏசரா சீதை. இது ராமாயணத்தில் ரொம்ப பிரசித்தி இந்த ஸ்லோகங்கள்லாம். மார்க்கண்டேய ராமாயணத்திலும் இந்த ஸ்லோகம் இருக்குது. இது மட்டுமே தனி ஸ்லோகமாக எடுத்து மார்க்கண்டேயர் கொடுத்துருக்கார். லக்ஷ்மணன் பரம பக்தன். அவனை சோதனை பண்ணதை, அவனை சொல்லக்கூடாத, வாய் சொல்லக்கூட முடியாத, வாய் கூசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சீதை ஏசினாள் அப்படிங்கிறதையும் மார்க்கண்டேயர் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. மொத்த ஸ்லோகத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறார். நான் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல, அந்த ஸ்லோகத்தை சொல்லி திட்டுறா. காது கொடுத்தும் கேட்காம, ஆஹா இதெல்லாம் என்ன வார்த்தை, இதெல்லாம் நான் கேட்கணுமே அப்படின்னு ரொம்ப மனசு துயரப்பட்டு காதை பொத்தி கொண்டு திரும்பி கூட பார்க்காம லக்ஷ்மணர் போனார்னு மார்க்கண்டேய ராமாயணத்திலும் அதே சரித்திரம் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போனார் லக்ஷ்மணர், மனசு வேதனைப்பட்டு போனார் அப்படின்ட்டு. ஆக காமம் மேலோங்க மேலோங்க நமக்கு யார் நல்லது செய்வார்கள், நம்மளோட நலத்தை யார் நாடுவார்களோ அவர்களிடம் கோபப்பட தூண்டும் மனது. நமக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்டே கோபத்துக்கு இந்த மனசு அடிமையாகும். இந்த கோபத்துக்கு ஆளாகி நமக்கு எது சொந்தமோ, நம்ம யார் காத்து நிற்பாங்களோ, நமக்கு யார் உரியவர்களோ அவங்கள்ட்டே நம்ம கோபம் கொள்ள நேரும், பகை கொள்ள நேரும் அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு சட்டில் மெசேஜ். காமமும் கோபமும் மேலோங்கினா இந்த ராவணன் அப்படிங்கிற மாயை தான் நம்மளை பீடிக்கும். மேற்கொண்டு நமக்கு கஷ்டம்தான் அப்படிங்கிறது சீதையோட இந்த சரித்திரம் நமக்கு காமிக்கிறது. இன்னொன்று, பகவானை பிரிஞ்சாலும் பரவாயில்ல, பகவானான ராமனை பிரிஞ்சாலும் பரவாயில்ல, பக்தரையாவது பிரியாமல் இருக்கணும். நம்மளால கோவிலுக்கு தான் போக முடியல, சுவாமி சம்பந்தம் தான் நமக்கு இல்லைனாலும் அந்த பக்தர்கள் பாகவதர்கள் அவங்களோட சத்சங்கமாக நமக்கு இருந்தால் மேற்கொண்டு சுவாமியோட அனுகிரகமும் தானாக கிடைக்கும். ஆக பகவானையும் பிரிஞ்சாச்சு, பக்தர் கூட்டத்தையும் நமக்கு குருவுக்கு குருவாக இருக்கிற அந்த பாகவதோத்தமர்களையும் பிரிஞ்சோம்னா நமக்கு கதியே கிடையாதுங்கிறத காமிக்கிற இன்னொரு இடம் சீதாபகரணம். இப்படி தங்கமான் பின்னாடி ராமர் ஓடுறார்.
தங்கமான் மாரீச்சனாக மாறுறது, ராமர் அம்பை எழுதி இதை உயிரோடு இதுக்கப்புறம் பிடிக்க முடியாது அப்படின்னு இந்த மாரீச்சன் அம்பை எழுதி கொள்கிறார். மாரீச்சன் தன் உயிரை விடும்பொழுது ஹே லக்ஷ்மணா ஹே சீதைன்னு கத்துறான். இதை கேட்டு சீதை லக்ஷ்மணனை துரத்துறா. லக்ஷ்மணன் இந்த கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட லக்ஷ்மணன் காதை பொத்தி கொண்டு திரும்பி கூட பார்க்காம போனார். இந்த லக்ஷ்மண் ரேகாலாம் சொல்கிறோமே, ராமாயணத்துலேயும் கிடையாது, மகாபாரதத்தில் இருக்கிற ராமாயணத்தில் இந்த லக்ஷ்மணன் கோடி வீச்சார் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இப்படி போனார்ன்றது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த ராமாயணத்தை இங்கே எடுக்கும்போது பாகவதத்தையும் சரி பாரதத்துலேயும் இந்த சரித்திரம் இருக்குது. 2 உதாரணம் எடுப்போம். நம்ம 2 பேர் மாறு வேஷம் போட்டு கபட்ட நாடகம் ஆட வந்தார்கள். ஒருவள் பூத்தனை, இன்னொருவன் மாரீச்சன். இவங்க 2 பேருமே மாறுவேஷம் போட்டு வந்தார்கள். ராவணனும் மாறுவேஷம் போட்டு வந்தான். 2 பேரும் மாறுவேஷம் போட்டு வந்தோன்னா இன்ஸ்டன்ட் டெத்து. அந்த இடத்துலையே சுவாமி தண்டித்து அழித்தார். ராவணன் மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சு பின்னாடி அடித்தார். அது காரண காரியங்களுக்காக விட்டு வச்சார். மாரீச்சனையும் அந்த இடத்துலையே நிக்னம் பண்ணார். பூத்தனையும் சுவாமி அங்கேயே தன்னோட உயிரை உறிஞ்சி பூத்தனைக்கு மோட்சத்தை கொடுத்தார். மாரீச்சனுக்கும் மோட்சம், பூத்தனைக்கும் மோட்சம். மாரீச்சனை வதம் பண்ணார், பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்தார். இந்த 2 நமக்கு முக்கியமான 2 விஷயங்களை காமிக்கிறது. இந்த 2 மாறுவேஷ தோற்றமும். பூத்தனை அழகான ஒரு கோரமான அரைக்கி அழகான உருவம் எடுத்து வந்தாள் பூத்தனை. ஆக கோரமாக நமக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் அழகாக பக்கத்தில் தெரியும். பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி, நமக்காகவே வந்த உன்னத புருஷர்கள் மாதிரி, நம்மளை நான் காப்பாற்ற வந்தவர்கள் மாதிரி தெரியும். ஆனால் நம்மளை அழிக்க வந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது பூத்தனை எடுத்துக்காட்டு. இது இப்போ இருக்கிற விரோதமாக, நம்மளோட தர்மத்துக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை குறிக்கும் பூத்தனையோட வடிவம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிறது எல்லாமே நஞ்சு கோரம் தான். 2வது இன்னும் மோசமானது. எடுத்த வடிவம் மாறுவேஷம், மான் வேஷம். ஆனால் உண்மையான வடிவம் நினச்சிட்டு இருக்கிறது சன்னியாசி. இந்த மாறு வேஷத்தை கழிஞ்சு பார்த்தா பின்னாடி ஒரு சன்னியாசி உட்காந்துட்டு இருக்கான். சன்னியாசி ரூபத்தில் மாரீச்சன் இருக்கான். சொன்னோமே, ராமர்கிட்டேருந்து அடி வாங்கி தப்பிச்சோம் பிழைச்சோன்னு பிழைத்த மாரீச்சன் ஒரு துறவு வாழ்க்கை மேற்கொண்டான்னு மார்க்கண்டேய ராமாயணத்திலே மார்க்கண்டேயர் சொல்கிறார். ஒரு துறவி மாதிரி மாரீச்சன் ஒரு துறவு கோலத்தில் உட்காந்துட்டு இருந்தான். பேரு தான் துறவியே தவிர வெறுமன காஷாய வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு பெரிய தாடியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் உண்மையான துறவி ஆகிட முடியாது அப்படிங்கிற இடத்த காமிக்கிறது. என்னதான் நீ துறவு கோலம் பூண்டாலும் உன் மனத்தில் இருக்கிற வக்ரம் ஒரு நாள் நிச்சயமாக அந்த வக்ரம் வெளிப்படும். அந்த வெளிப்பட்ட இடம்தான் மாரீச்சனோட நிக்னமான இடம். ஆக உள்ள கோரத்தை வச்சு வெளியில் நடிக்கிறவன் ஒரு மாதிரி படுத்துவான்னா, அந்த ஏதாவது வேஷம் போடுவாங்க, அந்த வேஷத்தை களைச்சி பார்க்கும்போது பின்னாடி ஒரு பெரிய யோகி மாதிரி தெரியும், பின்னாடி ஒரு பெரிய குரு மாதிரி தெரியும். ஆனால் அது ஒரு போலி குரு தான். அவன் ஏற்படுத்துகிற ஆபத்து இன்னும் பேராபத்து. அதையும் புரிஞ்சுக்கணும் நாம். ஆக இந்த 2 ஆபத்துக்கள் என்றைக்குமே இந்த ஜனசமூகத்துக்கு இருக்குது. இந்த 2 ஆபத்துலேயும் மாட்டின்டா சுவாமி தான் நம்மளை காப்பாற்றணும். இந்த 2 ஆபத்துங்கிறது தர்மத்துக்கு உண்டான ஆபத்து. இந்த ஆபத்து ஏற்படும் பொழுது இன்ஸ்டன்ட் தண்டனை, உடனே அந்த இடத்துலையே தண்டனை கொடுப்பார் சுவாமி. கொஞ்சம் காலதாமதம் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த இடத்துல சுவாமி நிச்சயமாக தண்டிப்பாருங்கிறது பூத்தனை வதத்தையும் பூத்தனா மோட்சத்தையும் மாரீச்சனோட வதத்தையும் பார்க்கும்பொழுது நமக்கு தோன்ற வேண்டியது தான். துறவு வேஷத்தில் இருக்கிற ஒரு கபட்ட ஆள் செய்கிற காரியத்துக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது தான் இந்த மாரீச்சன் காமிக்கிற விஷயமும் பூத்தனை காமிக்கிற விஷயம். 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணார் ராமனும் கிருஷ்ணனும் அவதாரத்தில். இப்படி கலியில் இவங்கெல்லாம் கெட்டவ மாதிரி தெரிவாங்கப்பா, உங்களோட உண்மையான ரூபம் தெரியும் போது தான் அவங்களோட லட்சணம் தெரியுங்கிறது நமக்கு சொல்கிறதுக்காக இந்த சரித்திரங்கள்லாம் சொல்கிறது. இப்படி மாரீச்சன் வதமானது. இவர் தேடி வரார், லக்ஷ்மணன் சுவாமி தேடி வரார். வைஷ்ணவத்தில் சொல்லும்போது லக்ஷ்மணனும் பரதரும் கூடயே இருந்த பக்தனான லக்ஷ்மணனை தூஷணை பண்ணினதாலையும் அந்த சீன்லேயே இல்லாத பரதரை இன்னும் பரம பாகவதோத்தமராக இருக்கிற பரதரை நிந்தை பண்ணதால தான் தாய் பிராட்டியாக இருக்கிற சீதைக்கே 10 மாதம் கிட்டத்தட்ட ராமர் சுவாமியை பிரிஞ்சு இருக்கிற துயர நிலை ஏற்பட்டது
அப்படின்னு வைஷ்ணவத்தில் இந்த இடத்துல 2 இடத்துலையும் பக்தனையும் பாகவதனையும் உயர்த்தி சொல்கிற கட்டம் இந்த 2 கட்டம். இப்படி இதனால தான் சீதைக்கு கஷ்டம் ஏற்பட்டது. நமக்கு இங்கே இருக்கிறது என்னென்னா, பக்தர்களையும் சுவாமியை தூஷிக்கிறோமோ இல்லையோ, ஒரு சாதுவையும் ஒரு பக்தரையும் ஒரு பாகவதரையும் தூஷிக்கக்கூடாதுங்கிறது நாம் இங்கேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய மெசேஜ். இதை சொல்லி சீதையை அபகரணம் பண்ண வந்தான் ராவணன். ராமாயணத்தில் இருக்கிற மாதிரியே அந்த எல்லா இதுவும் இருக்குது. ஒரு சிங்கத்துக்கிட்ட இருக்கிறது ஒரு கழுதைக்கிட்ட போய் வாழுமா, கழுதைப்புடிக்கிட்ட போய் வாழுமா, நதி கூட்டத்தால் சிங்கத்தை கவர முடியுமா, இப்படின்னு அதே கேள்விகள்லாம் சீதையை கேட்குறதா அப்படியே மார்க்கண்டேயை ரெக்கார்ட் பண்ணுறார். சீதையை அபகரிச்சுட்டு போகிறான் ராவணன். அபகரிச்சுட்டு போகும்பொழுது சீதையோட தலைமயிரை பற்றி இழுத்தான் ராவணன் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துலேயும் இருக்குது. தாயாரோட கூந்தலை தீண்டி இழுத்துட்டு போனான்னு மார்க்கண்டேய ராமாயணத்துலேயும் இருக்குது. கம்பன் பக்தராக இருக்கிற கம்பன் அதை சொல்லும் பொழுது அதை மாற்றி சொன்னார். தொடவேல என் தாய் சீதையை அப்படின்னு ஒரு பக்தராக இருக்கிற கம்பநாட்டாழ்வார் சொல்லும் பொழுது மாற்றி சொன்னார். மார்க்கண்டேயர் நேராக பார்த்த சாட்சி. எப்படி வால்மீகி இதிகாசம் நேராக பார்த்ததை ரெக்கார்ட் பண்ணாரோ, மார்க்கண்டேயர் நேராக பார்த்ததை ஒரு யுகங்கள் தாண்டி ரெக்கார்ட் பண்ணுறார் மார்க்கண்டேய ராமாயணமாக. அப்படி மார்க்கண்டேயர் நேராக பார்க்குறார். இதை அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார் ராவணன். பெண் தலைமுடிங்கிறது லக்ஷ்மிக்கு அக்காவாக இருக்கிறவள் வாசம் பண்ணுற இடம். ப்ளஸ் என்னதாவது ஒரு அமங்கல சின்னம் இல்லாட்டி லக்ஷ்மியோட அக்கா வாசம் பண்ணுற இடம் நீங்கள் நம்ம சொன்னால் கூட, பெண்ணோட தலைமுடியை தீன்ற உரிமை எந்த ஆண்மகனுக்கும் கிடையாது. அப்படி ஒரு உன்னத ஸ்தானம், பெண்களுக்கு ஒரு உயரிய மரியாதை கொடுத்த சமூகம் இந்த பாரத சமூகம். அது இந்த இடத்துல சொல்லியே ஆகும். பெண் தலைமுடியில் கை வச்ச 4 பேர் கெட்டு போனான். ஒன்று ராவணன், சீதையோட தலைமுடியை பிடித்து இழுத்த ராவணன் ராமாயணத்தில். கம்சன் ஸ்ரீமத் பாகவதத்தில் தேவகியோட தலைமயிரை பிடிச்சு இழுத்தான்னு வருது. மகாபாரதத்திலே 2 ரெஃபரன்ஸ் திரௌபதியை வச்சு உண்டு. எல்லாருக்கும் தெரியும், சபா பர்வத்தில் துஷ்டாசனன் திரௌபதியோட முடியை பிடிச்சி இழுத்துன்னு வந்தான் அப்படின்னு தெரியும். பின்னாடி சொல்ல போகிற அந்த விராட பர்வத்தில் ஒரு வேஷம் போட்டு அக்ஞாத வாசத்தில் இருக்கிற திரௌபதியை பின்னாடி சொல்ல போகிறோம். கீச்சகன் வந்து தலைமயிரை பிடித்து இழுத்தான் அப்படின்னு பின்னாடி வருது அந்த செய்தி. ஆக அவனும் செத்து ஒழிந்தான் பீமனோட கையால். ஆக ராமாயணமோ பாகவதமோ மகாபாரதமோ காமிக்கிற இந்த 4 இடங்கள், ராவணனோ கம்சனோ துஷ்டாசனனோ அல்லது கீச்சகனோ நமக்கு உணர்த்துகிற 4 விஷயங்கள். பெண்ணோட தலையில் கை வச்சவன் எல்லாமே ஒழிஞ்சு போனான். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த பெண்ணியம்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோமே, அதெல்லாம் பேசினது ராமாயணமும் பாகவதமும் மகாபாரதங்களான அந்த இதிகாச புராணங்கள் மட்டும்தான். பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, உரிய மரியாதையை கொடுத்தே ஆகணும்னு எல்லா இடத்துலையும் வலியுறுத்துகிற காவியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் நம்மளோட தர்மமாக இருக்கிற இந்த இதிகாச புராணங்கள். திருப்பி பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரே தர்மம் நம்ம தர்மம் தான். அதை சொல்லி அப்படி பெண்ணோட தலைமுடியை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போனான் ராவணன். சீதையோட கதறல் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும்போது சொல்கிறார், சீதை முதல்ல கதறினதே லக்ஷ்மணா மகாபாகோன்னு கத்தினான். உடனே தன் தவறை உணர்ந்தான். கோபத்துக்கும் குரோதத்துக்கும் ஆளாகின சீதை, லக்ஷ்மணா மகாபாகோ, உன்னை போய் திட்டிட்டேனேப்பா, நீ இருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பான்னு முதல்ல அவள் கதறினது லக்ஷ்மணனை நினச்சி தான் கதறினா அப்படின்னு தாயாரோட கடிந்த உள்ளத்தை சொல்கிறது. வார்த்தையால் வந்தது தானே தவிர மனசால் அவன் நினைக்கல அப்படிங்கிறத சொன்ன கட்டம் அது. அப்படி கதறால் அங்கே இருக்கிற மரம், செடி, கொடி, மலை, கோதாவரி நதி தீரம் இது எல்லாத்தையும் பார்த்து கெஞ்சரா, என்னை யாராவது காப்பாற்றக்கூடாதான்னு மார்க்கண்டேய ராமாயணத்திலும் அவரோட அழுக்குறள் அப்படியே பதிவு பண்ணியிருக்கார் மார்க்கண்டேயர். எல்லா உயிரினத்தையும் பார்த்து நான் சரணாகதம் பண்ணுறேன், என்னை காப்பாற்ற யாராவது வரக்கூடாதா அப்படின்னு தாயார் வேண்டிக்கிறார். அப்போ வந்தவர் ஜட்டாயு. ஜட்டாயு மோட்சத்தோடு இன்னைக்கு மகாபாரதத்தை பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு உத்தேசம். ஜட்டாயு யார்? இப்போ ராமரோட ஜனனம், சீதாராம கல்யாணம்லாம் 1/2 ஸ்லோகம், ராமர் ஜனனம் 1 ஸ்லோகத்தில் பாதி, 1/2 ஸ்லோகம் கூட கிடையாது சீதாராம கல்யாணம். மார்க்கண்டேய ராமாயணம் சொல்கிறேன். அப்படிப்பட்ட மார்க்கண்டேய ராமாயணத்தில் ஜட்டாயு மோட்சத்தை பாதி சர்க்கம் சொன்னார் மார்க்கண்டேயர். பரத சபதத்தை ஒரு 2 ஸ்லோகங்களில் சொன்னார்னா, பரதனோட பெற்ற பாதுகா பட்டாபிஷேகத்தை 2 ஸ்லோகத்தில் சொன்னார்னா, மார்க்கண்டேயர் ஜட்டாயு சீதையை காப்பாற்றுறதுக்காக பட்ட பாட
கிட்டத்தட்ட ஒரு சர்க்கத்தில் இருக்கிற பாதி அளவுக்கு மேலே சொன்னார் மார்க்கண்டேயர். இருக்கிறதே 18 19 சர்க்கங்கள் தான், அத்தியாயங்கள் தான் மகாபாரதத்தில் இருக்கிற மார்க்கண்டேய ராமாயணம். அந்த அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்தில் பாதிக்கு மேலே ஜடாயு சீதையை அபகரணம் பண்ண ராவணன்ட்ட சண்டை போட்டதை ரெக்கார்ட் பண்ணார் மார்க்கண்டேயர். இன்றைக்கி அதுதான் சப்ஜெக்ட். ஜடாயு வதத்தோடு இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட நோக்கம். ஜட்டாயு யாரோட பிள்ளைன்னு மகாபாரதத்தில் முன்னாடியே வருது. இந்த வினதா கத்ரு அந்த சரித்திரங்கள்லாம் வந்து அருணனோட குழந்தையாக தோன்றவர்கள்னு முன்னாடியே இந்த சரித்திரங்கள்லாம் மகாபாரதத்தில் இருக்குது. ஆதிபர்வாலேயே இருக்குது அந்த கதைகள்லாம். அப்படி அருணனுக்கு குழந்தையாக பிறந்தவர் சம்பாதி ஜட்டாயுங்கிற ரெண்டு பேர் பக்ஷிராஜர்கள். பறவை குலத்துக்கெல்லாம் தலைவர்கள் ராஜா பக்ஷிராஜா ஜட்டாயு. ஜட்டாயுக்கு ஒரு அண்ணா சம்பாதி. சொல்லப்போனால் சம்பாத்தியும் ஜடாயுவும் பறந்து சூரியனை நோக்கி போகும்போது சூரியனோட கதிர் தாக்கி சிறகுகள்லாம் இழந்த சம்பாத்தி ஜடாயுவை காப்பாற்றணுன்னு தன்னோட சிறகு மூலமாக ஜடாயுவை ஆலிங்கனம் பண்ணி மேலேருந்து கீழே விழுந்தார் ஜடாயுவும் சம்பாத்தியும். அப்படி காப்பாற்றினார், பக்தனை காப்பாற்றினார் சம்பாத்தி. கடைசியில் அவரே வழி சொல்லி சீத்தை இங்கே இருக்கான்னு வழி காமிச்ச மகானுபவராக சம்பாத்தி உயர்ந்தார். ராமநாமம் சொல்லி சித்தியடைந்தார் சம்பாத்தின்னு ராமாயணம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சம்பாதி ஜடாயுவை தன்னோட சிறகுகளால் காப்பாற்றி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஜடாயு ஒரு தர்மத்துக்காக நம்மளோட உயிர் மிச்சம் இருக்குது, நம்மளோட சகோதரன் நமக்காக சிறகு இழந்த சகோதரன் காப்பாற்றி கொடுத்தது வீண் போகக்கூடாதுன்னு நினச்ச ஜடாயு அந்த உரிய காலத்துக்காக காத்துட்டு இருந்தார் அப்படின்னு மார்க்கண்டேய ராமாயணம் சொல்கிறது. ஜடாயு நமக்கு சொல்கிறது இந்த ஒன் மேன் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம். எப்படி இந்த தீரனோட குரல் ஜட்டாயுவின் குரல். ஜட்டாயுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் ஒரு சரிக்கு சமமாக நடந்த யுத்தம் கிடையாது. ராவணனிடம் எல்லா ஈஸ்வரன் கொடுத்த சந்திரஹாசங்கிற வாள் இருக்குது, இன்னும் ஏனைய ஆயுதங்கள் இருக்குது. மாயா வடிவமான ராவணன் தேரில் இருந்து சண்டை போடுறான். ஜட்டாயு ஒரு பக்ஷி, தன்னிடம் இருக்கிற அழகாலையும் நகத்தாலையும் தான் சண்டை போட்டார் ஜட்டாயுன்னு ஜட்டாயுவை பற்றி சொல்கிறது. ராவணனோட வயதில் முதிர்ந்தவர் ஜட்டாயு. அப்படிப்பட்ட ஜட்டாயு சண்டை போட்டு என் மருமகளை கொடுங்கிற மார்க்கண்டேய ராமாயணத்தில் சொல்லும்போது, என் மருமகள்டா, நானும் தசரதனும் உடன் பிறந்தவர்கள், அண்ணா தம்பி மாதிரி அவ்வளவு சகோதர பாவம் உண்டு, நீ என் மருமகளை கடத்திட்டு போகிற, திருப்பி கொடு, உயிரை கொடுத்தாலாவது என் மருமகளை திருப்பி காமிப்பேன். 1க்கு 2 இடத்துல இந்த சீதை என் மருமகள் அப்படின்னு ஜடாயு விழிக்கிறார் மார்க்கண்டேய ராமாயணத்தில். அப்படி தந்தைக்கு உயரிய ஸ்தானம் ஜடாயுவை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார் மார்க்கண்டேயர். இந்த என்ன ஆகுறதுன்னா, நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ஜடாயுவோட மோட்சத்துலேருந்து நம்ம சொல்லணும் இன்றைக்கி. அதை மட்டும் அதை கவர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி மார்க்கண்டேய ராமாயண செஷனே. ஜடாயுவை வந்து சந்திரஹாசம் அப்படிங்கிற சுவாமி ஈஸ்வரன் கொடுத்த வாளால் கொண்டான் ராவணேஸ்வரன். நம்ம சச்சிதானந்தம் அடிக்கடி சொல்லுவார், சந்திரஹாசம்ங்கிற வாள் ஈஸ்வரன் கொடுத்தான், அதனால தான் சிவ பூஜை பண்ணான் ராவணன். இதெல்லாம் உத்தரகாண்டத்தில் இருக்குது சரித்திரம். எத்தனை நாள் சிவ பூஜை பண்ணுறோனோ அத்தனை நாள் தான் இந்த சந்திரஹாசம்ங்கிற வாள் கூட இருக்கும். என்றைக்கு இந்த பூஜையை மறந்தியோ, அந்த பூஜைக்கு துர்கதியை ஏற்படுத்தினோ, அன்றைக்கே இந்த வாள் மறைந்து என்னிடம் வந்து சேரும்னு ஈஸ்வரன் சொன்ன வாக்கு அந்த கொலை காலத்தில், அந்த யுத்த காலத்தில் அவனுக்கு பலித்தது அப்படின்னு உத்தரகாண்டத்தில் ரெஃபரன்ஸ் உண்டு. பட்டத்திரி சொல்லும்போது சொல்கிறார், பரமசாதுவா பரமஸ்ரேஷ்டரா தர்மத்துக்காக குரல் கொடுத்த வலியவன் சக்தி இல்லாதவனும் தெரிஞ்சும் கூட தர்மத்துக்கு குரல் கொடுக்கணும், தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அந்த தியாக மனப்பான்மையோட தன் தர்மத்துக்காக உயிரை விட்ட ஜடாயு. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தர்மாத்மாவான ஜடாயுவை எந்த ஆயுதம் கொன்னதோ அது சிவன்கிட்டேருந்து கொடுக்கப்பட்ட ஆயுதம். அந்த ஆயுதம் நினச்சி தான் உன்னை இன்றைக்கி நான் விட்டு ஒழிஞ்சனா நீ இன்னொரு ஆயுதத்தை தயார் பண்ணிப்ப, கூட இருந்து கழுத்து இருக்கிறேன் பாருன்னு கூடையே இருந்த அந்த சந்திரஹாசம் எப்போ படும்பொழுதோ அந்த தேவைப்படுற நேரத்தில் மறைஞ்சு போச்சு சந்திரஹாசம். ராமனை நோக்கி சந்திரஹாசத்தை வீசும்போது இந்த சந்திரஹாசம் மறைஞ்சது அப்படின்னு ரெக்கார்டு இருக்கு. ஆக தர்மத்துக்கு யார் விரோதியோ, யார் தர்மத்துக்காக உயிரை கொடுக்குறாங்களோ, அதை அழிக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கோ அந்த விஷயமானது நம்மளை தக்க சமயத்தில் அழிச்சிடும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் அந்த சந்திரஹாசம்ங்கிற வாள், அதோட சரித்திரம்.
ஆக ஒருவராக இருந்தாலும் பலம் குறைந்தவனாக இருந்தாலும் இது அதர்மம் தெரிஞ்சால் சொல்கிற துணிவு வேணும். அவன்தான் உண்மையான வீரன். அதுதான் ஜட்டாயுவோட சரித்திரம் நமக்கு காமிக்கிற செய்தி. பலம் கிடையாது, வயோதிகம், பறக்க தான் முடியும், கூரிய நகங்கள் மட்டும்தான் ஆயுதம், வேறு எந்த ஆயுதமும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது, பெரிய பக்ஷி கூட்டமும் கிடையாது. சிங்கிள் ஹேண்டடாக ஒரே பறவையாக வந்து பெரிய மாயா ஸ்வரூபமாக இருக்கிற ராவணனை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணது. கண்ணாப்பினான தலைகள்லாம் கொய்து எரிந்தான் ஜட்டாயு அப்படின்ட்டு அவ்வளவு தலைகள் கீழே கடந்தது அப்படின்னு கம்பராமாயணத்துலேயும் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல பாடுபட்டு தன் உயிரையே இழந்தார் ஜட்டாயு. சந்திரஹாசத்து வாழை எடுத்து ஜட்டாயுவோட ரெக்கையை வெட்டின ராவணன் துடிதுடித்து ஜட்டாயுங்கிற அந்த பக்ஷி கீழே விழுந்தது. ஐந்தறிவு, அறிவு இல்லை, ஞானம் இல்லை சொல்கிற அந்த உயிரினத்துக்கும் கூட உள்ள ஒரு ஆத்மாவாக இந்த சித்தம் வெளிப்பட்டு இந்த தர்மத்தை காப்பாற்றணும், என் தாய்க்கு சமமான இந்த தர்மத்தை காப்பாற்றணும், எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த நிலை வரக்கூடாதுன்னு போரிட்டு உயிர் துறந்தார் ஜட்டாயு. நமக்கு இங்கே இருக்கிறது 2 மெசேஜ். முதல் மெசேஜ் டைரக்ட் மெசேஜ், எந்த தீங்கு நடந்தாலும், எந்த இடத்துல ஒரு பெண் சமூகத்துக்கு ஒரு தீங்கு நடந்தாலும், ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எந்த பெண்ணுக்கும் தீங்கு நேராத மாதிரி பார்த்துக்கிறது, அதற்காக குரல் கொடுக்குறவன் உண்மையான ஆண்மகன். அப்படி இருக்கணும். அது டைரக்ட். இது இன்னொன்று, தாய்க்கு தாயா, அம்மாவுக்கு அம்மாவா, குழந்தைக்கு குழந்தையாக இருக்கிற இந்த தேசமானது, இந்த தர்மமானது கடைசி வரைக்கும் அழியக்கூடாது. அதற்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நமக்கு யோக்கியதை இருக்கோ இல்லையோ, அந்த நிலை நமக்கு ஏற்படுறதோ இல்லையோ, குரலையாவது கொடுக்கணும். இந்த குரல் அற்றவர்களின் குரல்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் சும்மா பசப்பு வார்த்தை, இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை. இன்றைக்கி யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னா சொல்கிறவன் எல்லாம் அநியாயக்காரன் தான். நாங்கள் தான் இந்த குரலற்றவர்களின் குரல். இன்றைக்கி குரல் இல்லாமல் இருக்கிறது இந்த தர்மம். இந்த தர்மத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. எங்கெங்கெல்லாம் இந்த தர்மத்துக்கு ஹானி ஏற்படுறதோ, சற்றும் தெய்வதாட்சண்யம் பார்க்காம யாராக இருந்தாலும் சரி, தர்மத்துக்கு ஹானினா அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவரோட கடமை. அதுதான் ஜட்டாயு காமிக்கிறார் நமக்கு. ஜட்டாயு கீழே விழறார். கீழே விழுந்த ஜட்டாயுவை அள்ளி அணைத்தால் சீத்தைன்னு இருக்கு. ஜட்டாயுவை ஆலிங்கனம் பண்ணால் சீத்தை. ஆஹா, யாருமே இல்லையே, தந்தைக்கு தந்தையா, மாமனாருக்கு மாமனாராக இருக்கிற ஹே பக்ஷிராஜா, நீ வந்து என்னை காப்பாற்ற வந்தியேப்பா, கடைசியில் நீனும் என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த ஆலிங்கனம் பண்ணால், என்னோட இதை சொல்லு, என் நிலையை ராமனுக்கு எடுத்து சொல்லுன்னு ஜட்டாயுவை வேண்டிண்டு ஜட்டாயுவுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு சீத்தையை இழுத்துட்டு போனான் ராவணன் சரித்திரம் போகிறது. இந்த லக்ஷ்மி கட்டாட்சம்ங்கிறது இந்த இடத்துல வேலை செய்யுது. எந்த சீதை லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கிற, மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த சீதை ஜட்டாயுவை தன் ஸ்பர்ஷத்தால் தொட்டாலோ அந்த நேரத்தில் உயிர் வந்தது ஜட்டாயுக்கு. இல்லாட்டி ராவணன் நடத்தின கோரத்துக்கு முன்னாடி அடுத்த க்ஷணமே உயிர் பிரிஞ்சிருக்கும். ராமனும் லக்ஷ்மணனும் வர வரைக்கும் இந்த உயிரை தக்க வச்சுட்டு ராவணன் அபகரித்தான் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறதுக்காகவே உயிரை பிடிச்சிட்டு இருந்தார் ஜட்டாயு. உண்மையான அந்த தியாக ஸ்வரூபனாக இருக்கிற ஜட்டாயு பிடிச்சிட்டு இருந்தார் தன்னோட உயிரை. அப்படி அவர் பிரிச்சுட்டு இருந்தது காரணம் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம். அந்த லக்ஷ்மி கட்டாட்சமான அந்த கரங்கள் பட்டதால் அந்த உயிர் பிடிச்சுட்டு இருந்தது. எதிர்த்து குரல் கொடுக்குற சாமானியனை சுவாமி என்றைக்குமே கைவிட மாட்டான். அதுவும் இங்கே இருக்கிற இன்னொரு மெசேஜ். எதிர்த்து குரல் கொடுக்கணும். ஒரு பெரிய நம்ம வலிமை இல்லாமல் இருந்தால் கூட தர்மத்துக்காக நிற்கணும். இதெல்லாம் மெசேஜ்னா கூட நமக்கு அங்கே தெரிய வேண்டியது என்னென்னா, அப்படி நீ குரல் கொடுத்தினா நீ யாருக்காக குரல் கொடுக்குறியோ அந்த தர்மத்துக்கோ அந்த மனிதருக்கோ எந்த ஆபத்தும் வராது. ஜட்டாயுனோட மகிழ்மாறன் ஜட்டாயுவை எடுத்துன்னு வந்துட்டார். அந்த ஆபத்து வராது, அந்த தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்காக குரல் கொடுக்கணும், அந்த தர்மத்துக்காக குரல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா சுவாமி என்றைக்குமே கைவிட மாட்டார். ஏ சோனை கெட்ட இந்துக்களே, தர்மத்துக்காக நீங்கள் என்னைக்கு எழுந்துச்சு நிற்கிறீங்களோ அன்றைக்கி தான் சுவாமியே உங்கள் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக, உன்னை காப்பாற்றுறதுக்காக செயல் செய்வார். ஆக உனக்கு அந்த குரல் தேவை. நீ குரல் கொடுக்காட்டி வேறு யார் குரல் கொடுப்பா? குரல் கொடுக்காட்டியும் காப்பாற்ற போகிறது சுவாமி தான், இல்லைங்களே. ஆனால் குரல் கூட கொடுக்காட்டி உன்னை எதுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த தார்மீகமான கேள்வி எழுறது. ஆக எங்கெங்கெல்லாம் அதர்மம் தழைத்தோங்கிறதோ,
எதெல்லாம் தர்மத்துக்கு ஹீனத்தை ஏற்படுத்துகிற செயலோ அங்கெல்லாம் குரல் கொடுக்குற தீனனாக இருந்தால் கூட அந்த குரல் அற்றவர்களின் குரலாக இருந்தால் கூட அந்த குரல் வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டால் தான் அந்த தர்மம் காப்பாற்றப்படும். அது பெண்களுக்கு எதிராகவோ பெண் வடிவமாக இருக்கிற தேசத்துக்கோ தர்மத்துக்கோ எதிராக இருந்தாலும் அந்த 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 நிச்சயமாக அந்த இடத்துல குரல் கொடுத்தாகணும். அந்த குரல் கொடுக்குற துணிவு அதுதான் உண்மையான பலம். அதனால தான் ஜட்டாயுவை சொல்லும்போது மகாபல அப்படிங்கிற பதத்தை ஜட்டாயுவுக்கும் பயன்படுத்துகிறார் மார்க்கண்டேயர். அப்படிப்பட்ட ஜட்டாயு தன்னோட குரலை கொடுத்தார், தன் உயிரையே கொடுத்தார் ஜட்டாயு. எப்படி சம்பாதி ஜட்டாயுவை காப்பாற்றினாரோ, எப்படி நமக்கு முன்னாடி இருந்த குருநாதர்கள் சான்றோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவர்கள்லாம் கட்டி காப்பாற்றி இந்த தர்மத்தை கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தார்கள் என்றால் தங்களோட உயிரையே இழந்து விட்டு கொடுத்தார்கள். 1000 உதாரணங்கள் ஒவ்வொரு இடத்திலும் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு அசம்பாவிதம் இந்த தர்மத்துக்கு ஏற்படும் பொழுது தன்னோட உயிரையும் துச்சமாக நினச்சி விட்டவர்கள், தியாகம் பண்ணவர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளோட பெரியவர்கள். சம்பாத்தியத்தை தான் காமிக்கிறார் நமக்கு. ஒரு பறவைக்கு எது உயிர் அப்படின்னா சிறகு தான் உயிர். சிறகு இல்லாத பறவை செத்ததுக்கு சமம். அப்படிப்பட்ட பறவை தன் சிறகையே இழந்து ஜட்டாயுவை காப்பாற்றினது சம்பாதி. ஏன் காப்பாற்றினது? தன் உடன் பிறந்தவன்கிற அந்த பாசபந்தம் மட்டும் காரணம் இல்லை. பின்னாடி தாயாருக்கு இந்த கஷ்டம் வரும், இந்த அதர்மமாக இருக்கிற அந்த ராவணன் கொண்டு போவான், அப்போ நம்மளால் ஜெயிக்க முடியாது, ராமன் கையால் தான் அவன் போய் சேரணும். ஆனால் அப்போ நீ இருந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறதுக்காக நீ வீரத்தோடு இருக்கணும். எனக்கு அந்த வீரம் இல்லை, உனக்காவது இருக்கணும். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், பின்னாடி நான் வழி காமிச்சு கொடுக்குறேங்கிறதுக்காக அந்த 2 பட்சிகளும் தியாகம் பண்ணது. ஒன்று இறக்கையை இன்டைரக்டாக தியாகம் பண்ணி இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக ஜட்டாயுவை. உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளாக இருக்குது டீச்சர், ஒழுங்காக கேட்கல ஒரு மாதிரி. கிளப் ஹவுஸ்லையா? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் இல்லை போய்ட்டார். இப்போ கேட்குதா ஒழுங்கா? இப்போ கேட்குது. ஓகே. அப்படிப்பட்ட சம்பாதி கஷ்டப்பட்டு காப்பாற்றினார் ஜட்டாயுவை. எதுக்கு? பின்னாடி ஒரு காலத்தில் இந்த நிலை ஏற்படும், தர்மத்துக்கு ஹானி ஏற்படும், அந்த அழிவு நேரும் பொழுது என்னால் முடியுமோ இல்லையோ நீயாவது காப்பாற்றி கொடுப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுக்காக தியாகம் பண்ணார் சம்பாதி. அதே மாதிரி நம்ம பெரியவர்கள்லாம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு துயரம் ஏற்படும் பொழுது அதுக்கு உண்டான மனோ வீரியத்தையும் திடத்தையும் நமக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பெரியவர்கள்லாம் கட்டி காப்பாற்றின தர்மம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. அந்த தர்மத்துக்கு சங்கட்டம்னு ஒன்று ஏற்படும் பொழுது முதல் காத்து நிற்கிற மனிதனாக முதல்ல களத்தில் நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை தான் ஜட்டாயுவும் சம்பாதியும் நமக்கு காமிக்கிறார். குரலாவது கொடு, வாய் மூடி மௌனியாக இருக்காமல் ஒரு குரலாவது கொடு அப்படின்னு சுரணை கேட்ட ஹிந்துக்களுக்கு சொன்னார் ஜட்டாயு. இப்படி சிறகு இழுந்து ஜட்டாயுவை காப்பாற்றினார் சம்பாதி. ஜட்டாயு இதற்காகவே தன் உயிரை பிடிச்சிருந்த ஜட்டாயு என்னைக்கு காலம் தேவைப்பட்டதோ அவகாசம் தேவைப்பட்டதோ சீதா மாதாவை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையும் கொடுத்தார். உயிரை கொடுத்து கீழே விழுந்தார் ஜட்டாயு. ராமர் வந்தார். சீதையை பிரிஞ்சதை விட மனசு ரொம்ப வேதனைப்பட்டார் ராமர் ஜட்டாயுவை பார்த்தோட. தன் தந்தையான தசரதர் இழந்தார். காட்டில் கீழே விழுந்த ஜட்டாயு, ஹே தசரத புத்ரா, ஹே தாசரதேன்னு, ஹே தசரத புத்ரா சீக்கிரம் வாப்பான்னு ராமனோட பேரை அப்படியே சொல்லிட்டு படுத்து கிடந்தாராம் உயிரை பிடிச்சிட்டு. இந்த காட்டுக்குள்ள என் தந்தையாரோட பெயரை சொல்கிறது யார் அப்படின்னு தேடிட்டு வந்தார் ராமனும் லக்ஷ்மணரும். வந்து பார்க்கும்பொழுது தந்தைக்கு தந்தையோட ஆப்த நண்பராக இருக்கிற தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஜட்டாயு கீழே விழுந்து கிடக்கார். சிறகு வெட்டி இரத்த காட்டில் கிடக்கிறார் ஜட்டாயு, உயிரை பிடிச்சிட்டு இருக்கார். ஜட்டாயு கிட்டேருந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. சீதையை பிரிஞ்சோங்கிறது ஒரு துக்கம், தந்தையை இழந்தோம், தந்தைக்கு இறுதி சம்ஸ்காரம் கூட பண்ண முடியாத துர்பாகியசாலியாக நான் போயிட்டேனேன்னு ராமர் வருத்தப்பட்டார். எல்லாத்துக்கும் மேலே எது வருத்தப்பட்டார்னா, எங்கள் தந்தைக்கு சமமாக இருக்கிற ஜட்டாயுவினால் காப்பாற்ற முடியலையே, அவரையும் நான் பிரியறேனேன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டார் ராமச்சந்திரமூர்த்தின்னு ரெக்கார்டாக இருக்கு. மார்க்கண்டேயர் சொல்கிறார்,
இந்த ஆகிதா அக்னின்னு ஒரு அக்னி இருக்குது. ஹோமங்களுக்கும் யாகங்களுக்கும் இந்த அந்திம சம்ஸ்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிற அக்னி. இன்றைக்கி ஏதோ தீப்பெட்டியை கொளுத்தி எடுக்கிறோமே, அப்படி கிடையாது. அக்னி எப்படி வரும்னா, அரணிக்கட்டையை கடைஞ்சி அதுலேருந்து அக்னியை உற்பத்தி பண்ணணும். ஹோமங்களுக்கும் இப்படி தான் நடக்கணும், யாக யஜ்யங்களுக்கும் இப்படி தான் அக்னியை உருவாக்கணும், அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். எவ்வளவோ தபம் பண்ணி எவ்வளோ ஜென்மா பண்ண புண்ணியத்தோட சுகிருத்தம் சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபனா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணார். ஆதிசேஷ அம்சமாக லக்ஷ்மணன் பிறந்தார். சங்க சக்கரத்தோட ஸ்வரூபமாக ஹம்சங்களாக பரதரும் சத்ருக்னரும் தோன்றினார்கள். அப்படிப்பட்ட உன்னத பேரு அடைந்த தசரதர் சுவாமியே அவதாரம் பண்ணுற அளவுக்கு மகா புண்ணியத்தின் இருப்பிடமான தசரதர் கூட பாக்கியம் கிடைக்கல சுவாமி கையால் தன்னோட அந்திம சம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு. அந்த பாக்கியம் ஜட்டாயுவுக்கு கிடைச்சது. தன் தந்தைக்கு என்ன இறுதி சம்ஸ்காரம் பண்ண முடியலையோ அதை ஜட்டாயுவுக்கு பண்ணி மனசை தேத்தின்றார் ராமச்சந்திரமூர்த்தின்னு மார்க்கண்டேய ராமாயணத்தில் ரெக்கார்ட் இருக்கு. அது எப்படி அக்னியை உண்டாக்கினார்னா, அந்த அரணிக்கட்டையை கடைஞ்சி இந்த ஆகிதாக்னி அப்படின்னு சொல்கிற மாதிரி தீப்பெட்டி மாதிரிலாம் எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த அரணிக்கட்டையை கடைந்து நெருப்பெடுத்தார்கள். ஏதோ சரித்திரத்தில் எங்கேயோ இருக்கே அரணிக்கட்டையெல்லாம் கடைஞ்சா நெருப்பு வருமா? அது நெருப்பு இந்த தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸு, லைட்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காலங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பழைய முறை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இன்றைக்குமே யாக யஜ்யங்களில் நிறைய இடத்துல நடக்கிற யாக யஜ்யங்கள் அரணிக்கட்டையை கடந்து அக்னி எடுக்கிற இதை இன்றைக்கும் பயன்படுத்தின்னு இருக்காங்க. ரொம்ப உதாரணம் சொல்லணும்னா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி அவங்க என்றைக்கெலாம் அவங்க வீட்டில் யாகங்களோ மற்ற இஷ்டிகளோ பண்ணும்போது இந்த அரணிக்கட்டையை கடைஞ்சி தான் அவங்க அக்னி தயார் பண்ணுறத இன்றைக்கும் கண்ணால் பார்க்கலாம். இன்றைக்கும் இந்த அரணிக்கட்டையிலேருந்து இந்த ஜுவாலையாக அந்த அக்னி வரும் வெளில. அப்படிப்பட்ட அந்த கங்கா இருக்கிற அந்த அக்னியை பராமரித்து அதை எடுத்து அக்னியை உற்பத்தி பண்ணுறது. அப்படிப்பட்ட அக்னியால் ஜட்டாயுவுக்கு இறுதி சம்ஸ்காரம் யாருக்கு கிடைக்கும் அந்த பெயர் ஜட்டாயுவுக்கு கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் மேலே மணி மகுட்டமாக பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தி, சுக்ரீவன் இருக்கார், ஜாம்பவான் இருக்கார், அங்கதன் இருக்கார், நலன் இருக்கார், நீலன் இருக்கார், மற்ற மகரிஷிகள் ஜாபாலி, காத்யாயனர், சுமந்திரர், வசிஷ்டர், வாமதேவர், இப்படி பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் இருக்கார். எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் நடுவில் பட்டாபிஷேகம் நடக்கிறது ராமருக்கு. எல்லாரும் சூழ்ந்திருந்து அந்த விக்னேஷ, சசிசூரிய, மங்கள, புதாயச்சன் எல்லா நவகிரகங்கள் பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து எல்லா தேவதையும் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரா ராமர். ஜட்டாயு இல்லைன்னு மனசு வருத்தப்பட்டார்ன்னு இருக்கு பட்டாபிஷேக சர்க்கத்தில். ஜட்டாயு மனசாலும் நினச்சிண்டார். அதான் சுவாமி பக்தனுக்கு கொடுக்குற இடம். பக்த வாத்சல்யனாக இருக்கிற சுவாமி இந்த தர்மத்துக்காக குரல் கொடுக்குறவனுக்கு கொடுக்குற பதவி இதுதான். எந்த இடத்துல நினச்சிப்பார் சுவாமி. அவர் கையால் நமக்கு சாயுஜ்யத்தையும் கொடுப்பார். இப்படி எள்ளும் நீரும் கண்ணீரும் இறைத்தார் அப்படின்னு கம்பன் சொல்கிறார். எள்ளும் நீரும் இறைச்சி தான் அந்திம கிரியைகளுக்கு உண்டான வேலையை செய்யணும். தசரதற்கு கூட கிடைக்காத பேர் இந்த எள்ளும் நீரையும் கொடுக்கும்போது தன் கண்ணீர் பிரவாகத்தையும் சேர்த்து ஜட்டாயுவுக்கு ஈர்ந்து அந்திம கிரியையை பண்ணார் ராமர் அப்படின்னு ஜட்டாயுவோட பெருமை, ஜட்டாயுவோட மோட்சம் அவ்வளவு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஜட்டாயுவை இன்றைக்கி இந்த இடத்துல ஸ்மரிக்கணும். ஜட்டாயு மோட்சம் பரம மங்களகரமானது. நமக்கு ஒரு பெரிய தர்ம சத்தியத்தை எடுத்து காமிக்கிற ஒரு உன்னத கட்டம் ஜட்டாயு மோட்சம். ஜட்டாயு மோட்சம் நமக்கு மனோபலத்தையும் திருடபலத்தையும் தர்மத்து மேலே இருக்கிற விஸ்வாசத்தையும் அதிகரிக்க செய்யும். ஜட்டாயு மோட்சம் கேட்குற எல்லாருக்கும் தர்மத்து மேலே மேற்கொண்டு மேற்கொண்டு நம்பிக்கை ஏற்படும். அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய துணிவை ஏற்படுத்தும். துணிவை ஏற்படுத்தாமல் அதை செய்து காமிக்கிற சாமர்த்தியத்தை ஏற்படுத்தும் ஜட்டாயு மோட்சம். யார் ஜட்டாயு மோட்சத்தை கேட்குறார்களோ, சொல்கிறார்களோ, பாராயணம் பண்ணுறார்களோ அவர்களுக்கு தர்மத்திலேருந்து மாறாத அச்சலமான நிஷ்கபட்டம் இல்லாத பக்தி சித்தியாகும். எல்லாத்துக்கும் மேலே சுவாமியோட பரம பவித்திரமான மங்கள சரணங்களில் சாயுஜ்யம் ஏற்படும். நவவித பக்தின்னு போன வாரம் பார்த்தோம். பாகவதத்தில் சொன்ன மிகப்பெரிய ஒரு உயர்ந்த தத்துவம்.
எப்படி பக்தி பண்ணலாம். போன வாரம் பரதரை பற்றி சொல்லும்போது சொன்னோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 9 வகையான பக்தி. ஸ்ரவணம் காதால் கேட்கறது, கீர்த்தனம் வாயால் சுவாமியை பாடுறது, ஸ்மரணம் சுவாமியோட நினைவாகவே இருக்கிறது, பாதசேவனம் அவரோட பாதங்களுக்கு சேவை பண்ணுறது, அர்ச்சனம் அவரை அர்ச்சிக்கிறது, வந்தனம் அவரை கைகூப்பி தொழுது பாதத்தில் விழுந்து சேவை பண்ணுறது, தாசியம் ஞாயிறுக்கு இடையாய் கிடந்தேனேங்கிற மாதிரி எந்த அளவுக்கு கீழே போய் சுவாமிக்கு தாசிய பாவத்தில் சேவை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி சுவாமிக்கும் சுவாமியோட தொண்டர்களுக்கும் பணி செய்து கிடக்கிற தாசியனாக இருக்கணும், ஊழியனாக இருக்கணும். சக்கியம் நல்ல நட்புக்கு ஆதாரமாக இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்திக்கு லட்சணம்னு சொல்லும்போது கடைசியில் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு இருக்கு. இது ஸ்ரீமத் பாகவத்தில் இருந்தாலும் ராமாயணத்தில் இந்த நவவித பக்திக்கு 9 எடுத்துக்காட்டு இருக்கு. ஸ்ரவணத்துக்கு, அதாவது காதால கேட்கறதுக்கு எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதியும் நமதராட்சசாந்ததம். எங்கெங்கெல்லாம் ராமகதை கேட்குறதோ, எங்கெங்கெல்லாம் ராமகதை சொல்கிறோமோ அந்த இடத்துலலாம் கண்ணும் கண்ணீருமா உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்து ராமகதை கேட்குறார் ஹனுமந்த் சுவாமி. ஸ்ரவணத்துக்கு எடுத்துக்காட்டாக ஹனுமான் இருக்கார். கீர்த்தனம் ராமகதையே நமக்கு எடுத்து கொடுக்குறார் மார்க்கண்டேயரும் வால்மீகியும். ராமாயணத்தில் நவவித பக்திக்கு உதாரணம் ஸ்ரவணத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி, கீர்த்தனத்துக்கு வால்மீகி பகவான், ஸ்மரணம் சதா ராம தியானமாக ராமனையே திருப்பி 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 நினச்சிண்டு தாய்க்கு தாயாக இருக்கிற பிராட்டி சீதையே ஸ்மரணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கா. பாதசேவனம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. போன வாரம் பார்த்த பாதுகா பட்டாபிஷேக வைபவத்துக்கு காரணமாக இருந்த பரதாழ்வார் பரதன் பாதசேவனத்துக்கு ஆதாரமாக இருக்கார். அர்ச்சனம் பாவம் ஒன்றும் தெரியாத நிஷ்கப்டமே இல்லாத பக்திக்கு காரணமாக இருக்கிற சபரி அர்ச்சனத்துக்கு உரியவளாக இருக்கா. வந்தனம் விபீஷணஸ்ய வந்தனே, விபீஷணன் சுவாமியை சரணாகதம் அடைஞ்சு சுவாமிக்காக காலில் விழுந்து மன்றாடி சுவாமி கிட்ட சரணாகதம் அடைஞ்சான் விபீஷணன். விபீஷணனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுத்தார் ராமர். அந்த வந்தனத்துக்கு விபீஷணன் பிரமேயமாக இருக்கார். தாசியத்துக்கு கூடவே இருந்து கண்ணுக்கு கண்ணா இமைக்கு இமையா மாதாராமோ மத்பிதா ராமச்சந்திரஹா பிராதாராமோ மத்சகா ராகவேஷகான்னு ராமனுக்கு கூடையே வாழ்ந்து ராமனுக்காகவே வாழ்ந்த லக்ஷ்மணன் இருக்கார் தாசிய பாவத்துக்கு. சக்கியம் நட்புனா இப்படி ஒரு நட்பு இருக்கணும், இப்படி ஒரு நட்பு கிடைக்கணும், இப்படிப்பட்ட நட்பை போற்றி பேணணும். அந்த நட்புக்கு அடையாளமாக சுக்ரீவன் இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே ஆத்ம நிவேதம், ஆத்ம தியாகம், உடல் பொருள் ஆவின்னு சொல்கிறோமே அது எல்லாத்தையும் சுவாமிக்கே அர்ப்பணம் பண்ணி தன்னையே சுவாமிக்கு கொடுத்த நவவித பக்தியில் போன மாதிரி சொன்னாமல் நவவித பக்தியை ஹரிசாண்டலாகவும் பார்க்கலாம், வெர்டிக்கலாகவும் பார்க்கலாம், ஹைரார்கிக்கலாகவும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது கடைசியாக ஹைரார்கியாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்று ஆக 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 இன்னொன்றுக்கு அடையாளமாக இருக்கும். ஸ்ரவணத்துக்கு ஒரு வானர ராஜா எடுத்துக்காட்டுனா, ஆத்ம நிவேதனத்துக்கு ஒரு பக்ஷி ராஜா எடுத்துக்காட்டா, எல்லாமே கைவல்யமாக இருக்கும்போது தன்னையுமே நிவேதனம் பண்ணுற அந்த பாவம் எப்போ வரும்னா ஜட்டாயுவோட கதையை கேட்கும்போது வரும். ஆத்ம நிவேதனம்ங்கிற அந்த உன்னத நவவித பக்தியில் இருக்கிற உன்னதமான அந்த கடைசி நிலையாக இருக்கிற அந்த பக்திக்கு, தன்னையே சுவாமிகிட்ட ஒப்புவிக்கிற அந்த பக்திக்கு ஜட்டாயு ஆதாரமாக இருக்கார், உதாரணமாக இருக்கார். அப்படிப்பட்ட முக்திர் நவானாம் பலம் அப்படிங்கிறது, இந்த நவவித பக்தியில் எந்த பக்தி பண்ணாலும் ஒரே பலன் தான், அது முக்தி தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறந்தது, எல்லாத்துலேயும் சிறந்தது, தலையாயது, பெரியதுன்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியது பக்தி ஆத்ம நிவேதனமான பக்தி. இதை தான் கம்பன் சொல்லும்போது உயிரை கொடுத்து புகழ் கொண்டவன் அப்படின்னு ஜட்டாயுவை சொல்கிறார். ராவணனை சொல்லும்போது பின்னாடி யுத்த காண்டத்தில் கம்பன் சொல்கிறார் உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தன் அப்படின்னு. ராவணனை உயிர் கொடுத்து பழிகொண்ட பித்தன், தன்னோட உயிரையும் இழந்து பழிக்கு ஆளாகின பைத்தியக்காரன்னு ராவணனை சொன்னார் கம்பன். உயிர் கொடுத்து புகழ் கொண்டவன் ஜடாயுவை சொல்கிறார் கம்பர்.
தன் உயிரை கொடுத்து அழியாத புகழ், அழியாத கீர்த்தி. இன்றைக்கும் ஜட்டாயுவோட ஸ்மரணம் பண்ணும்போது கண்களில் பாஷ்யம் இல்லாமல் நம்மளால் மேற்கொண்டு அந்த ஜட்டாயுவோட மோட்சத்தை சொல்ல முடியல. அப்படி உன்னத பக்தியின் இருப்பிடமாக, தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான பிறப்பிடமாக ஜட்டாயு இருக்கார். ஜட்டாயுவோட மோட்சம் நமக்கு இந்த தர்மத்தில் மேற்கொண்டு அயராத திருடமான பக்தி விஸ்வாசத்தை ஏற்படுத்தணும். அப்படி எப்படி ராமன் பட்டாபிஷேகத்தில் கூட சூழ்ந்து எவ்வளோ மனிதர்கள் இருக்கும்போது கூட ஜடாயுவை நினச்சிண்டாரோ, அதே மாதிரி சுவாமி நம்மளை என்றைக்குமே மனசில் வச்சுக்கணுன்னா நாம் அந்த தர்மத்துக்காக குரல் கொடுக்கணும், தர்மத்துக்கு ஆதரவாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த ஜட்டாயு எடுத்துக்காட்டாக இருக்கார். அப்படிப்பட்ட ஜட்டாயு மோட்ச சாயுதத்தை அடைஞ்சார், மோட்ச சாயுஜ்யம் கைவல்யத்தை அடைந்தார் பக்ஷிராஜாவான ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு பரம மங்களகரமான கட்டத்தில் இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகளில் மார்க்கண்டேய ராமாயணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறது. மேற்கொண்டு அடுத்த வாரம் ஈஸ்வர கிருபையில் மார்க்கண்டேய ராமாயணம் மேற்கொண்டு தொடரும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சாகேத நிலையாய சனகமுனி பூஜ்யாய சரயூ நதிதீர விஹரணாய ராகேந்துவதனாய ரம்ய குணநிலையாய ராஜாதிராஜாய ராகவாய நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால் என்ற இந்த தாரக நாமமான இந்த ராமநாமம் காமிக்கிற இந்த மார்க்கண்டேய ராமாயணம், அது இருக்கிற இந்த மகாபாரதமானது நமக்கு ஜென்ம மரணமில்லாத பெருவாழ்வை ஏற்படுத்துறதுக்கு ஆதாரமாக இருக்கட்டும். அதற்கு இந்த தாரக பிரம்மஸ்வரூபனாக இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி கிருப பண்ணட்டும். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. அப்படி ஜீவன் முக்திக்கு உபாயமாக இருக்கிற இது போன்ற சத்சங்கங்கள் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். அதற்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிண்டு, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த பஞ்சபூதத்தையும் வச்சு நமக்கு பாடம் புகட்டி அந்த ஹனுமான் தான் அஞ்சிலேன்னு நம்ம எதற்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நமக்கு பயம் இல்லாத அந்த பக்திக்கு காரணமாக ஒரு குருநாதராக இருக்கார். அவரோட பரிபூர்ண கிருபா கட்டாட்சமானது நம்மள தர்ம பாதையிலேருந்து வழுவாமல் எந்த ஒரு பயமே இல்லாமல் தைரியத்தை கொடுக்கட்டும். அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு வேண்டிண்டு, வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. இப்படி ஒரு உயர்ந்த ராமாயணத்தை நமக்கு அருள் அமுதமாக கொடுத்த, மகாபாரதத்தை நமக்கு அளித்த வியாச பகவானுக்கு மற்றும் ஒரு முறை வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வார சத்சங்கத்தை இந்த அளவில் பூர்த்தி செய்து, அடுத்த வாரம் கவந்த மோட்சம், வாலி வதம், மேற்கொண்டு ஹனுமத் சக்கியம், சுக்ரீவ சக்கியம், ஹனுமத் தரிசனம், இப்படி மேற்கொண்டு சரித்திரம் மார்க்கண்டேய ராமாயணம் போகணும் அப்படின்னு வேண்டிண்டு, அதுக்கப்புறம் மகாபாரதம் தொடர்ந்து தொடரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வார சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம் ராம், ஜெய்ஹிந்த்.